I'm not exaggerating when I say that it is Krishanapanju's fabulous filmography, those great films of theirs, and those great artists they introduced into South Indian cinema, that Tamil cinema achieved its exalted position in Indian cinema. Not just that, if you take Hindi cinema, their great successes in Hindi ensured that for generations to come, technicians from the South were given tremendous respect by Bollywood, or should I say, commercial Hindi cinema. चल उड़ जा रे पंछी के अब ये देश हुआ बेगाना चल उड़ जा रे पंछी. தமிழ் சினிமாவில் நெடுங்காலம் வெற்றி கதாநாயகர்களாக இருந்தவங்க கேஆர் ராமசாமி அவர்கள். அவரை 1944 பூம்பாவை படத்தில் அறிமுகப்படுத்தியது கிருஷ்ணன் பஞ்சு. உலகப்போல் சிவாஜி அவர்களை பராசக்தி படத்தின் மூலமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது கிருஷ்ணன் பஞ்சு. நாடகமே போதும், சினிமா வேண்டான்னு ஒதுங்கி போன எம்.ஆர். ராதா அவர்களை ரத்த கண்ணீர் மூலமாக மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது கிருஷ்ணன் பஞ்சு. நாகேஷ் வெறும் காமெடியாக இருந்தவனை ஒரு கேரக்டர் ஆக்டாக நமக்கு அறிமுகப்படுத்தியது கிருஷ்ணன் பஞ்சு. அடியணையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது கிருஷ்ணன் பஞ்சு. நான் ஒருத்து மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா? இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள்லாம் என்னைக்கு கோபுரமாகுதோ அப்ப நானும் அங்க வருவேன். அது வரையிலும் நான் அவங்களோட தான் இருக்கேன். தமிழ் சினிமாவில் கிருஷ்ணன் பஞ்சுடைய பங்களிப்பு என்ன? அதை பற்றி பக்கம் பக்கமாக சொல்ல தேவையில்லை. சிவாஜி அதை விட பெரிய பங்களிப்பை யார் சினிமாவுக்கு தர முடியும்? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவங்க 2 பேரும் பிரதர்ஸு, ஒரிஜினல் பிரதர்ஸ்னு. ஏன்னா இரட்டையர்கள் எல்லாமே ட்வின்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன் கிடையாது. 2 பேரும் வெவ்வேறு இதுலேருந்து வந்தவங்க. இணை பிரியாமல் இருந்த இரட்டையர்கள்னா அந்த கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் தான். வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. அவர் ஒரு கிரேட் மேன், கிரேட் நோபல். பெரிய வெற்றிக்கு மேல் வெற்றி வந்தால் கூட அந்த மமதை கிடையாது அவர்கிட்ட. நல்ல சினிமாவோட தாயின் தந்தையும் கிருஷ்ணன் பஞ்சு. தங்கம், இனிமே உன் தம்பி நம்ம வீட்டுல இருந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது, தெரியுமா? நீ வேலைக்கு போறீங்களா? போட முட்டாள், நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும், தெரியுமா? இதுக்கு முன்னால எத்தனாவது படிச்ச? 4வது தானே? வாத்தியார்ட்ட சொல்லி ஒன்று 5ஆவதுல சேர்த்து விடுறோம். சினிமா பற்றி கற்றுக்கிட்டதும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையில் பல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன். நோ 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 மேடம், கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும். ரொம்ப பிரமாதம் சார். அதே டைரக்டர் சார், பொம்பளைங்க பெருக்கிறதுக்கு கூட டைரக்டர் தான் சொல்லி தரணுமா? ஆமா. 2 பேரும் வந்து நீங்கள் மூக்கு கண்ணாடிக்கு சமம். ஒரு கண்ணாடியை நான் பார்க்க முடியாது, 2 வில்லைகள் இருந்தால் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி உங்களை ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பார்க்கறதுக்கு முடியாது. நான் அப்படி தான் உங்களை பார்க்குறேன். கிருஷ்ணன் பஞ்சு இந்த சினிமா உலகத்தில், சினிமா தொழிலில் இஸ் த கிங். He will be remembered as long as cinema is there. அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள். இன்னைக்கு இருக்கிற ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வந்து ஒரு பெரிய டிக்ஷனரி மாதிரி. அதை இடியம்ஸ் டிக்ஷனரி, அதை பிரித்து பார்த்து அவங்களோட படங்களை பார்த்தாலே நம்ம பலது கற்றுக்கலாம். ஆமா, கல்யாணம் செய்துக்கிறதுன்னா அதுக்கு ஒரு தகுதி அதான் வேண்டாமா? என்ன தகுதி? நீங்க எப்போ நீங்க சமையல் பண்ண கத்துக்கிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி வந்தாச்சுன்னு அர்த்தம். என்னை அறிமுகப்படுத்தினது வந்து டாக்டர் ஸ்ரீதர் சார்.
நல்ல பேர் கிடைச்சது. ஆனால் எனக்கு நேஷ்னல் அவார்டு வரைக்கும் கொண்டு போனது வந்து கிருஷ்ணன் பஞ்சு சாருடைய குழந்தையும் தெய்வம் தான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. இந்திய சினிமாவில் 56 படங்களுக்கு மேல் இணைந்து இயக்கிய இரட்டையர்கள் கிருஷ்ணன் பஞ்சு. சினிமா உலகத்தில் டைரக்டர்ஸ் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுடைய பங்களிப்பு உயர்ந்தது, என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியது. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே, உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இள மனசை தூண்டி விட்டு போறவரே, அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. Krishnan Panju, the pioneering duo, their contribution to Indian cinema is immeasurable. கிருஷ்ணன் எங்கள் அப்பா. கிருஷ்ணன் பஞ்சுவில் எங்கள் அப்பா தான் மூத்தவர். அவர் 1909, தட் இஸ் 1909 ஜூலை மாதம் 8ஆம் தேதி என்னுடைய தாத்தா ராகவாச்சாரலுக்கும் என்னுடைய பாட்டி காமாட்சி அம்மாளுக்கும் பிறந்தார். ட்ரிப்ளிகனில் தான் பிறந்தார் அவர். அப்புறம் அவர் பாரிஸ் கார்னரில் இருக்க கிறிஸ்டின் காலேஜில் தான் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணார். எங்கள் தாத்தா வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவருக்கும் ரயில்வேஸ்லேயே வேலை கிடச்சிது, ஜாயின் பண்ணார். ஆனால் அவருக்கு ரயில்வே அந்த ஒர்க் அவ்வளோவா பிடிக்கலை. காரணம் என்னென்னா, அவருக்கு ஃபிலிம் லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எல்லா படமும் பார்ப்பார், ஒரு படம் விட மாட்டார். ஸோ அதனால் எப்படியாவது அதுக்கு வரணும்னு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி திடீர்னு அவரை வந்து கொச்சினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதுதான் சரியான டைம் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், வேலையை ரிசைன் பண்ணிட்டார். பட் எப்படியாவது தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தாவை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டார். அப்புறம் தாத்தா கிட்ட ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணார், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கண்ணபிரான்னு ஒரு தியேட்டர் ஓனர், அவரை பார்த்து பேசி அவருடைய ரெக்கமெண்டேஷனில் வேல் பிக்சர்ஸ் அந்த இதில் லேபில் சேர்த்து விட்டார். ராம்நாத்கிட்ட லேப் ஒர்க்கெல்லாம் எல்லாத்தையுமே நல்லா கற்றுக்கிட்டாரு. அந்த டைமில் கோயம்புத்தூரில் மருதாசலம் செட்டியார்னு ஒருத்தர் ப்ரீமியர் சினிடோன் ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பித்தார். அப்போ அந்த லேபில் ஃபாதர் சேர்ந்து சீஃபாக அங்கே ஜாயின் பண்ணார். அங்கே போயிட்டு My father was born on the 24th of January 1915 at Umayalpuram near Kumbakonam, and he was named as Punjabi Kesan by my grandparents Subramaniam Iyer and Subbulakshmi Ammal. He was fondly called as Punjabi by my grandmother and as Panju by all the others in the film industry. But it is this name Punjabi that he used in all the credits for his editing work, since he was so attached to his mother. My grandfather passed away when my father was barely 3 years. So he was taken to Papanasam to study matriculation by his maternal grandfather Ramsamy Iyer. When my father was 15 years old, he was moved to Chennai along with his mother by his maternal uncle Balakrishna Iyer to support him and his family, who was working in railways that time. My father went to Chennai CRC High School, and thereafter he joined Pachepas College for undergraduation. Due to financial issues, he had to discontinue his studies, and he joined an essence shop in Voltax Road run by Vajravelu Modaliyar in an accounting job for a meager salary of rupees 12 per month. But it is this place that gave him the breakthrough for film industry. My father's entry into films happened in 1934 through Vajravelu Modaliyar, when he produced a film in a studio set up by him near Velur. He started working along with the director Seshia, apart from taking care of the accounts. My father keenly observed the filmmaking process and learned the basics there. Unfortunately, the film could not be completed and the studio was also shut down. But my father wanted to pursue a career in filmmaking only. On learning about my father's interest in films, Vajravelu Modaliyar's friend Kannabiran of Brava Takis recommended him to the director Elisar Duncan, who accepted him as an assistant, and my father started working in the film Sati Leelavati, one of the milestone films in Tamil industry. It was during the making of Sati Leelavati, my father helped MGR in getting a bicycle which belonged to his future partner Krishnan,
for a shooting of a scene. The association of the three began in Sati Leelavati. As Duncan did not know Tamil, my father, who knew English very well, became his key assistant and learned filmmaking and editing skills from him. He also stayed with Eliza Duncan from 1934 to 1940. எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு படத்தில் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறாரு. அவர் ஒரு சைக்கிளில் வர மாதிரி ஷார்ட் எடுக்கணும்னு சொன்ன உடனே சைக்கிள் தேடிருக்காங்க. அப்போது ரேலி சைக்கிள்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்போது ரேலி சைக்கிள் வச்சுருந்தா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்க மாதிரி. அந்த ரேலி சைக்கிளில் பஞ்சு சார் அப்பா கிட்ட இருந்த ரேலி சைக்கிள், அவர் லேப் சீஃபாக இருந்தார். அப்பா கிட்ட கேட்காம அவர் எடுத்துகிட்டு வந்து ஷார்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த ஷார்ட்டில் யூஸ் பண்ணும்போது சைக்கிள் ஓட்டுறதுக்கு சரியாக பழக்கம் இல்லாததுனால அது கீழே விழுந்து ஏதோ ஆகிடுவே. இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பா கனாபடான்னு கத்திருக்கார். இது மக்கள் நானேன் பிறந்தனால அவரே எழுதியிருப்பார். ஒருத்தர் என்னை வசப்பாடினார், பின்னாடி அவர் டைரெக்ஷனில் நான் நடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பஞ்சு சாருக்கும் அவருக்கும் இந்த மோதலில் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாச்சுன்னு சொல்லலாம். அதுலேருந்து தான் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வந்தாங்க. In 1941, Duncan directed the film Kavi Kalamegam, in which my father assisted. However, in the title credits, his name was not included. My father was so disappointed that he left Duncan and joined Premier Cinetone Studios in Coimbatore in the editing department, and he started working with director B.N. Rao in the making of the film Gumastavin Pen, which was produced by the TKS brothers. He then became the assistant director to the famous director Raja Sando. It is here he met Krishnan Uncle once again, who was working there as a laboratory chief, and they became friends for life. During the making of Araichi Mani or Manunuri Cholan in 1942 by director Raja Sando, Krishnan Uncle and my father intelligently resolved the shooting of a very difficult scene, and this impressed the director. ஆராய்ச்சி மணின்னு பேர். மனுநீதி சோழனுடைய கதை. மனுநீதி சோழன் உங்களுக்கு தெரியுமே, அவர் அது மகன் தேர்கால ஒரு கண்ணுக்குட்டி கொண்டான்னு சொல்லி அந்த மகனையே தேர்கால வச்சு கொண்டாருங்கிற கதை. அதில் மணி அடிக்கணும், அந்த பசுமாடு போய் மணி அடிக்கணும் அப்படின்ற ஒரு காட்சியை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப நேரமாக அவங்களும் என்னென்னமோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த மணியோட கயிற்றுல வாழைப்பழம் வச்சு மாடை அட்ராக்ட் பண்ணி பார்த்தாங்க. மாடு வாழைப்பழம் தின்ன போகுது, ஆனால் அதோடு சரி, மறுபடியும் மாடு எதுவும் பண்ணுறதா இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிற மாதிரி தனியாக உட்காந்து அதை கிண்டல் பண்ணியிருக்காங்க. இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நியூஸ் ராஜா சாண்டோவுக்கு போயிடுச்சு. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவர் என்னடா பெருசாக கிண்டல் பண்ணுறீங்க, உங்களால் எடுக்க முடியுமா, எங்கள் கேமராவும் ஃபிலிமும் கொடுங்க சார், நாங்கள் எடுத்துக்காமிட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு போயிட்டுருக்கார். இவங்க 2 பேரும் உட்காந்து, அப்பா நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால அப்போ வந்திருக்க கேமராவில் ரிவர்ஸ் ஓடுற ஒரு இதெல்லாம் கிடையாது. கேமரா ஜென்ரலாக ஏசிடிசி அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ தே டிசைடட் டு ரிவர்ஸ் த கரண்ட். ஒரு மோட்டரில் கரண்ட் ரிவர்ஸ் பண்ணி போகும்போது மோட்டர் ரிவர்ஸாக ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்றது பேசிக் ஃபிசிக்ஸ். அதை வச்சு அதில் அந்த கேமராவை ரிவர்ஸில் ஓட விடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடு எப்படி முட்டும் அப்படின்னா, மாட்டு அந்த கயிற்றுல ஒரு முடிச்சை போட்டு அவுட் ஆஃப் ஃப்ரேம்லேருந்து அந்த கயிற்றை மாட்டோட தலையில் ஒருத்தர் தள்ளுவார். அப்போ நேச்சுரலி ஒரு மாடு அது முட்டும் இல்லையா, அது முட்டினது ரிவர்ஸில் வரும்போது அது இழுக்கிற மாதிரி வரும். ரிவர்ஸ் ஷாட்டில் எடுத்து மணி அடிக்க மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ மாடு அழுகணுமே, அம்மான்னு கத்தணுமே, அதுக்கு என்ன பண்ணால் ஒரு வெட்டினரி டாக்டரை கூட்டி அந்த கண்ணுக்குட்டி ஊசி போட்டு மயக்கமடைய வச்சு அதை பார்த்தோன்னே உண்மையிலே மாடு அம்மான்னு கத்தி கண்ணு தண்ணி வர 2 சேர்த்து எடுத்தோன்னே அது ராஜா சவுண்டை மிரண்டு போய், டே பசங்களா, கில்லாடி பசங்களா, நீங்கள் அடுத்த படத்தை நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். Krishnan Uncle and my father's knowledge on filmmaking convinced Raja Sando to recommend them to a producer to direct the film Poombavai. Krishnan Uncle and my father had earlier promised K.R. Ramsamy that they will make him a hero if they direct a film. When they got this chance, although the producer resisted, they stuck to their views, made him the hero, and succeeded with the film. Krishnan Uncle and my father successfully directed the film Poombavai. However, in the poster and publicity of the film, it was the name T. Balaji Singh that appeared as director and krishanapanju as supervisors. Krishnan Uncle and my father got so angry
they left the film after completing it. After the commercial success of Pumbavai in 1944, my father married Krishnan uncle's cousin sister, Saroja, who's my mother. Though they belonged to a different community, my father married without the consent of my grandmother. She did not attend the wedding. 5 years after the birth of my eldest sister, Saumitra, my grandmother and my father reunited. கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் சிறையில் இருந்ததன் காரணமாக அவரை வெளியே கொண்டு வருவதற்காக நிதி தேவைப்பட்டது. அந்த நிதியை திரட்டுவதற்காக சகஸ்ரநாமம் நடித்து கொண்டிருந்த பைத்தியக்காரன் நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க எண்ணி சகஸ்ரநாமம் உதவியோடு அந்த படத்தை எடுத்தார்கள். படம் எடுத்தாங்க, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அது நின்று போச்சு. அதிர்ஷ்டவசமாக 2 வருஷம் 4 மாதம் ஜெயிலில் இருந்த என்எஸ்கே 1947 ரிலீஸ் ஆகி வெளியே வந்தார். வந்தோடனே என்எஸ்கேவும் தனி ஒரு பரபரப்பு இருக்குமே, உடனே வந்து அந்த கதையில் ஒரு மாற்றம் கொடுத்து டிஏ முதலத்துக்கு ஒரு ஜோடி எம்ஜிஆர், இன்னொரு ஜோடி கலைவாணர் வச்சு எடுத்து அந்த படத்தை விட்டாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. நம்ம கல்யாணத்தை பற்றி உன் அம்மாவிடம் கேட்டியா? என்ன சொன்னார்கள்? கலப்பு மனத்தால் கலங்கிய கன்னிப்பெண்களின் கதைகளை பற்றி சொன்னாங்க. ஏன்? சீர்திருத்தம் பேசுறமாக வாபஸாவது பற்றி சொன்னாங்க. அப்படியானா என்ன சுயநலம் உள்ளவனாகவா நீ நினைக்கிற? இந்த உறுதி ஒரு நாளும் மாறாது. Krishnan Panju were always attracted to revolutionary thought, the rationalist way of looking at life, anything that went to shake up society. The people doing it at that time were the founders of the Dravidian movement, more particularly Dr. C.N. Annadurai, popularly known as Peraringer Anna, who later went on to become Chief Minister of Tamil Nadu. Krishnan Panju wanted to work with them, so when they got the opportunity, they grabbed it. Anna, inspired by the English film, the Frank Capra film called Mr. Deeds Goes to Town, wrote a film in just 15 days called Nalla Thambi. This was for N.S. Krishnan, the great comedian. He and Bhanumati were in the films. This film went on to become a cult classic and is recognized as one of the great films of Krishnan Panju. ஏய், என்ன பேசாம இருக்கிற? சட்டப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, இங்கிலீஷும் தெரியுமா உனக்கு? தெரியும், ஆனா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்கள மாதிரி. கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. The Kalaignar Karunanidhi written film Parasakti, directed by Krishnan Panju, produced by Perumal Mudaliyar of National Pictures, till date remains a cult classic. Not just for the fact that it brought in tremendous talents like S.S. Rajendran and the all-time great Nadigar Tilagam Sivaji Ganesan. Its revolutionary content carries messages which are relevant decades later, generations later, even to this day. That film made such a big impact that we are still affected by it. இந்த பராசக்தி பாவலர் பாலசுந்தரம்னு திருவாரூர்காரர் தான் ஒருத்தர் நாடகமாக எழுதி தமிழ்நாடு கூட அந்த நாடகங்கள் போயிட்டுருக்குது. அந்த நாடகத்தை படமாக்கலாம் அப்படிங்கும்போது கலைஞர்களை வச்சு திரைக்கதை வசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. யாரை ஹீரோ போடலாம்னா, நூர்ஜஹான் ஒரு நாடகத்தில் பெண் வேடம் போட்ட சிவாஜி நடிப்பை வேலூரில் போய் இப்பயே பெருமாள் மொழியை பார்க்குறாரு. பெருமாள் மொழியார் பார்த்துட்டு இவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணுறான், இந்த பையன் தான் நம்ம படத்தில் ஹீரோன்னு அவர் முடிவு பண்ணுறாரு. நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, அவர் வறுமையில் அடிபட்டு பஞ்சத்தில் அடிபட்ட ஆள் மாதிரி கண்ணு ரெண்டும் பெருசாக இருக்குது, மூக்கு நீளமாக இருக்குது, தலை பின்பக்கம் ரெட்டை மண்டையாக இருக்குது, எலும்பு தூரமாக இருக்கா பையன். பட் முதலாளி வந்து கட்டாயம் இந்த பையன் தான் போகணும் கட்டாயப்படுத்துறாரு. செட்டியார் சொல்கிறார், யோ என்னையா இப்படி இருக்கான் பையன் அப்படிங்கிறாங்க. சீனெல்லாம் கொடுத்தாங்க, ஷூட் பண்ணாங்க. முதல் எடுக்கப்பட்ட காட்சி சக்சஸ் என்கின்ற சொல்லோடு தான் துவங்கும். சக்சஸ். இன்று முதல் நானும் ஒரு ஏமாற்றுக்காரன். ஒரு 10,000 அடி வரைக்கும் படம் வளர்ந்தாச்சு. படத்தை எங்கள் தாப்பனார் போட்டு பார்த்தாரு. எல்லாரும் இருந்தாங்க, பெருமாள் முதலியார், கிருஷ்ணன் பஞ்சு சார். அப்போ எங்கள் தாப்பனார் வந்து பஞ்சு சாரை கேட்குறாரு. பஞ்சு சார் தான் ஆக்டிவ்.
கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து கதைகள் அதெல்லாம் தயாரிப்புக்கு வேண்டியதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரே தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரெக்டாக இருந்து எல்லாம் செய்கிறவர் பஞ்சு சார் தான். அதாவது கிருஷ்ணன் பஞ்சுவோட பார்ட்னர் பஞ்சு சார். அவர் வந்து சொன்னார், எனக்கு அந்த பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு சார், ஆனால் அவனுடைய உடல் கட்டு ரொம்ப ஒல்லியாக கண்ணெல்லாம் கொழி விழுந்து போய் அதுதான் சார் எனக்கு திருப்தியாக இல்லை, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட் அப்படின்ட்டார் பஞ்சு சார். அப்போ என்ன பண்ணலாம் சார், இந்த பையனே கண்டினியூ பண்ணுமா, இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி கேஆர் ராமசாமியை போட்டு எடுப்போமா? இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், இந்த பையனே வச்சு எடுப்போம், நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம திருப்பி ரீஷூட் பண்ணுவோம், இந்த பையனுக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுப்போம், அவனை கொஞ்சம் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை தேற்றிக்கிட்டு அவன் ஹெல்த்தியாக வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இப்போ எடுத்ததையே நம்ம திருப்பி ரீஷூட் பண்ணுவோம் அப்படின்னு பஞ்சு சார் சொன்னார். அப்படி மாற்றி கோர்ஸே ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை போட்டு ஏவிஎம் செட்டியார் பார்த்துட்டு, ஐயோ இந்த பையன் தானே நான் வேணும்னு ஆசைப்பட்டேன், இவ்வளோ பரமா பண்ணியிருக்கானே, கண்டிப்பாக இவனை வச்சு முடிக்கலாம் முடிவு பண்ணி நம்ப மாட்டேங்க. அந்த நீதிபதி வீடு, இந்த காக்கா பாட்டு பாடின அந்த கிணத்து மேடு, கல்யாணி இட்லி விற்கிற இடம், எல்லாத்தையும் செட்டை வந்து ஏவி ஸ்டுடியோவில் மொத்த இடத்துலையுமே பீஸாக போட்டு 15 நாளில் மொத்த படத்தை திரும்ப எடுத்து, அதுதான் நம்ம பார்த்த பராசக்தி படம். பிஃபோர் பராசக்தி வேறு மாதிரி சினிமா இருந்தது. பராசக்திக்கு அப்புறம் கலைஞருடைய டயலாகு, சிவாஜியினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் ஜனங்க எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க, நல்ல டயலாக் டெலிவரி வேணும், நல்லா ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்டை கிரியேட் பண்ணது படம் பராசக்தி. வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோம். Though Rathakkannir began much before Parasakti, the film somehow ran into various problems and difficulties that it was finally released 2 years after Parasakti in 1954. But despite all its difficulties, when it was released, it created a huge sensation and till date remains one more cult classic made by Krishanapanju. ரத்தக்கண்ணீர் திருவாரூர் தங்கராசு, அதாவது பெரியாருடைய சீடரில் பிரதான சீடர். நாத்திகம் உச்சகட்டில் பேசப்பட்ட காலத்தில் உருவான ஒரு நாடக ரைட்டரு. நாடகம் பொறுத்தளவில் எங்கள் ஐயாவுடைய நாடகம் தான் அது. ஏன்னா திருவாரூர் தங்கராசன் வந்து அந்த கதையை ரிஃபார்ம் பண்ணார். பட் உண்மையாகவே ஒரிஜினல் வந்து இது வந்து கம்ஸ் ஃப்ரம் சுமதியின் சாபம். சுமதி தான் இந்த ரத்தக்கண்ணீரில் வர மோகன் கேரக்டர், அதாவது எங்கள் அப்பாவுடைய கேரக்டர் தான் சுமதி. அது பெண்ணின் கதை. அந்த கதையை பார்க்க போனவர் எங்கள் அப்பா. அந்த நாடகத்தை பார்த்துட்டு அந்த நாடகத்தை வாங்கி அதை ரத்தக்கண்ணீராக மாற்றினாங்க. மாற்றும் போது அந்த ரத்தக்கண்ணீரில் இவர் செஞ்ச முதல் வேஷம் நாடகத்தில் 1947, அதில் இவர் செஞ்ச வேஷம் வந்து ராமன், அந்த கூட வர வேலைக்காரன். ஏன்னா அவர் நல்ல காமெடி பண்ணுவார். அப்புறம் தான் எல்லோரும் சொல்லி, இல்லைங்க நீங்கள் வந்து மோகன் செய்யுங்க சொல்லிவிட்டு மோகன் செஞ்சார். மோகன் செய்யும்போது அந்த மேக்கப் கெட்டப்புக்காக அவர் போய் நைட்டெல்லாம் அந்த பஞ்செல்லாம் ஒட்டி பார்ப்பாங்க. ஏன்னா அப்போவே அவங்க வந்து இந்த மேக்கப் கெட்டப்லாம் பார்த்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பட்டி தொட்டிகள்லாம் கலக்கின நாடகம் ரத்தக்கண்ணீர். அதை வாங்கிட்டு அவங்க படம் எடுக்கிறாங்க. அதே நேஷனல் பிக்சர்ஸ் படம் எடுக்குது. அதாவது இன்னைக்கு வரைக்கும் எம்ஆர் ராதா அந்த குஷ்டரோகியை நடித்த மாதிரி உலகத்தில் யாருமே நடித்து பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது. இந்த படத்தை வந்து பெருமாள் முதலியார்ன்றவர் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் வந்து படத்தை ஏற்கனவே எடுத்துட்டார் ஒரு 5000 ஃபீட். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பராசக்தி போனதுனால எங்களை கூப்பிட்டு காமிச்சாங்க. நாங்கள் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை சார் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் கேட்டிருக்காரு, இது நல்லா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி எல்லாத்தையும் ரீஷூட் பண்ணணும். சொன்ன உடனே சரி எல்லாத்தையும் நீங்களே ரீஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு அந்த டேரக்டர்கிட்ட இவங்களே டைரக்ட் பண்ண வச்சாங்க. ஒரிஜினல் டேரக்டர் வேறு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவங்க ஃபுல்லாக திருப்பி எடுத்திருக்காங்கன்றது தான் அப்பா மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. ரத்தக்கண்ணீர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்மினி அம்மாவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பத்மினி அம்மா வந்து எங்கள் அப்பாவோட நடிக்க மாட்டேன்னு பயந்துட்டாங்க. ஐயோ எம்ஆர் ராதாவா, ஐயோ நான் பண்ண மாட்டேன்னு. அது அவங்களே வாழ்க்கை வரல சொல்லியிருக்காங்க.
அப்புறமா வேறு யாரை போடலன்னா ஈவன் சாவித்திரி அம்மாவை கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ராஜசுலோசனாவை அப்புறம் ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் எம்என் ராஜம்மா வந்து ட்ராமாலேருந்து வந்தவங்க, நாடக ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் டான்ஸ் தெரியும். அதனால் சரி இவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எம்என் ராஜம்மா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் கூட நடிக்கிறதுக்கு அப்போ இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இரத்த கண்ணீர் படத்தில் என்னை அந்த வேஷத்துக்கு போட்டாங்க. அப்புறம் பஞ்சண்ணா வந்து என்ன சொன்னார், நீ மாடி ஏறி போகும்போது அவர் உன் காலை பிடிச்சி காஞ்சா என்னை வெளியே போக சொல்லாத காந்தா நான் எங்கே போவேன் அப்படின்னு நீ எட்டி உதைக்கணும் அப்படின்னு. ஐயையோ நான் உதைக்க மாட்டேப்பா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி உதைக்கிறது, முடியாது அப்படின்னு சொன்னேன். ராதாண்ணன் என்ன சொல்லிட்டாரு, இந்த பொண்ணு எட்டி உதைக்கலைன்னா நான் ஆக்ட் பண்ண மாட்டேன், அதை எட்டி உதைச்சா தான் நான் ஆக்ட் பண்ணுவேன்ட்டார். பஞ்சண்ணன் என்ன பண்ணுறதுன்னு புரியல, சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், வெளியே போயிட்டார். நான் உட்காந்துருக்கேன். பஞ்சண்ணன் வந்தார், இந்த பாரு நீ இவ்வளோ நாள் ஆக்ட் பண்ணது பெருசு இல்லை, இந்த சீனில் நீ நல்லா ஆக்ட் பண்ணினா தான் படத்தில் இதை வைக்க முடியும், இல்லைன்னா உன்னை வெட்டிவிட்டு வேறு ஆளை தான் போடுவாங்க அப்படின்னு. ஐயோ வேணாண்ணே நான் எட்டி உதைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சீன் எடுத்தாங்க. அப்புறம் தான் ராஜா சும்மா எட்டி வாத அதெல்லாம் ஒன்றும் இல்லைவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி காந்தா என்னை போக சொல்லாத அப்படின்னு என் காலை பிடிச்சாரு. ஒரே ஓதை மௌனம் அங்கேருந்து விழுந்தார் இவர் கீழே. அதில் தான் அவருக்கு அந்த பல்லு போயிடுச்சு. அவர் கையில் காலில் நெத்தியிலெல்லாம் அடிபட்டு ரத்தமெல்லாம் வந்துருச்சு. அப்படி செட்டில் இருந்தவங்கெல்லாம் 5 நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் ஓடி போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, இதை தெரியாமல் உதைச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீ தெரிஞ்சு உதைச்ச, அதனால தான் இந்த சீன் நல்லா வந்தது, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் பாரு அப்படின்னு சொன்னார். அதை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். ஒரு எம்.ஆர். ராதா சாரை வந்து ஹீரோவாக ப்ரோட்ரேட் பண்ணி, அதாவது வாட் யூ ஷுட் நாட் டூ, இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணால் என்ன தவறு அப்படின்னு ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை ஒரு படத்தை சொல்லியிருப்பாங்கன்னா அது ரத்த கண்ணீர். அந்த மாதிரி ஒரு படம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன டைலாக்ஸு, என்ன பர்ஃபார்மன்ஸ் எம்.ஆர். ராதா சார். ஒரு கதாநாயகன் ஒரு கொடூரமான கேரக்டர் பண்ணி இந்த மாதிரி உலகத்து ஒரு மனிதன் வாழக்கூடாது, இப்படி ஒரு வாழ்ந்தானா அவனுக்கு கல்யாணம் பண்ணு வந்து பரிதாபத்துக்குரியவா, அவளை இன்னொரு மனிதன் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை வந்து நடு தெருவில் என்னை சிலையாக வைங்க, ரோட்டில் வர போல காரி துப்பட்டும், இது மாதிரி உலகத்தை எந்த மனிதன் வாழக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு படம். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை அடிக்கவே முடியாது. ஐயா பெரியவர்களே, மதத்தை காக்க புறப்பட்ட மதிவாணர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? குலதெய்வம் வந்து பெங்காலி கதை நாவல், பெங்காலில் அவ்வளோ பிரமாதமாக போகல, பட் தமிழில் பண்ணப்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. குலதெய்வங்கிற படத்தில் விதவை திருமணத்தை ஆதரித்து அந்த கதை சொல்லப்பட்டிருந்தது. அதில் SSR, பண்டரிபாய், மைனாவதி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய மருமகன். அவர் அப்படிதான் கல்லூரியை முடித்துவிட்டு MA படித்துவிட்டு வந்திருந்தார். அவர் கதை வசனம் எழுதினால் படம் நன்றாக இருக்குமா என்று சிலர் ஐயப்பட்ட நேரத்தில் நன்றாக இருக்கும் என்று வலியுறுத்தி அவரை கதை வசனகர்த்தாவாக திரையுலகில் அறிமுகம் செய்தவர் டைரக்டர் பஞ்சு அண்ணன் அவர்கள். குலதெய்வம் படத்தில் கிருஷ்ணன் பஞ்சு சார் முரசொலி மாறன்னு போட்டதுனால தான் நம்முடைய மாறன் சாருக்கு முரசொலி மாறன்கிற பட்டமே வந்தது. குலதெய்வம் அந்த வருஷத்தில் வந்த தமிழ் படங்களுக்கு நேஷ்னல் அவார்டில் குலதெய்வத்துக்கு வந்தது. நிறைய அவார்ட்ஸ் வந்தது அந்த படத்துக்கு. எல்லாத்த விட அந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆனது ரொம்ப மறக்க முடியாது. நான் ஸ்டார் காஸ்ட் படம், ஹிந்திலையும் ஒரு தண்டரிங் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை சொல்லலாம், அந்த அளவுக்கு போச்சு. குலதெய்வம் படத்தை இந்தியில் எடுக்க வேண்டும் என்று AVM செட்டியார் அவர்கள் விரும்பினார்கள். ஸோ ஹிந்தியில் வந்து பாபி அப்படின்ற பேரில், பாபின்னா அன்னி என்று அர்த்தம், அந்த பேரில் வந்து ஹிந்தியில் எடுத்தோம். அந்த படத்தை ஹிந்தியில் எடுக்க போகும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதில் வந்து பாலராஜ் சகானியை தவிர மற்ற எல்லாருமே சாதாரண ஆர்டிஸ்ட்டு.
பன்றிபாய் வந்து நாட் ஏ நோன் ஆர்டிஸ்ட் டு ஹிந்தி ஃபீல்டு. எம்.வி. ராமன் ஒரு பெரிய டைரக்டர். அவர் தான் எல்லா படமும் எங்கள் காம்பவுண்ட்லேருந்து வந்த ஹிந்தி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பஹார் வாழ்க்கை ஹிந்தி அவர் தான் டைரக்ட் பண்ணார். கிருஷ்ணன் பஞ்சுக்கு ஹிந்தி தெரியாதனால அந்த எம்.வி. ராமனை கூப்பிட்டு ஃபாதர் நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட சொன்னார். அதுக்கு அவர் ஒத்துக்கலை. எம்.வி. ராமன் இல்லை நான் இப்போ இன்றைக்கி பேர் எனக்கு ரொம்ப பெரிய பேர் இன்றைக்கி நார்த்தில், அதனால் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் பாபின்னு அந்த மெயின் கேரக்டர் டைட்டில் கேரக்டரில் ஒரு பண்டரிபாய் நடித்தா அந்த படம் பெருசாக வராது, அதனால் என்னை விட்டுடுங்க, நான் இந்த படம் பண்ணலை, நீங்கள் யாரையாவது வச்சு பண்ணிங்க அப்படின்ட்டாரு. My father did not know Hindi at that time, so he hesitated to direct the film. But AVM uncle convinced him that he could do it with the help of an interpreter. During the shooting, my father found it difficult with the interpreter who was erratic. After 4 days, he stopped the shooting, learned Hindi within 30 days, and then shot the film on his own without the help of an interpreter. मेरे जख्मों पर नमक न छिड़को, मेरे दिल में इतना दर्द था, मुझे इस दर्द को दबाने के लिए शराब का सहारा लेना पड़ा। हर शराबी अपने आप को धोखा देने के लिए यही कहता है। नशा वो लोग करते हैं जो कायर होते हैं, जो जिंदगी का मुकाबला नहीं कर सकते, जिनमें सोचने की ताकत नहीं होती, जो उजाले से आंख चुराते हैं और उजाले को भूलने के लिए अपनी आंखों पर एक झूठी पट्टी बांध लेते हैं। फिर उनको इतनी भी तमीज नहीं रहती, ये मेरी माँ है, ये बीवी है, ये बच्चा है, ये बहन है, इसी जहर को तुम दवा समझकर पी रहे हो। कह जाओ भाभी, कह जाओ, गंदे फोड़े को जब तक चाकू से चीरा न जाए उसकी गंदगी नहीं निकलती। குலதெய்வ ஹிந்தி பற்றி சொல்லும்போது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் less than 5 lakhs அந்த காலத்தில். கல்கட்டா, பாம்பே, டெல்லி எல்லா இடங்களையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு தைரியமாக ரிலீஸ் பண்ணார். அந்த படம் 50 வாரம் கல்கட்டாவில் ஓடிச்சு. 50 வாரத்துக்கு மேலே கல்கட்டாலேயே பெங்காலி படத்தை எடுத்த கதையே 50 வாரம் போய், ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபங்க்ஷனில் நான் அப்போ தான் ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரு ஆன சமயம், அந்த ஃபங்க்ஷன் நானும் அட்டன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. ரொம்ப பிரமாதமான ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊர் கதை தான் இது அப்படின்னு. அங்கே இருக்க ஒரு பெங்காலி தியேட்டர்காரர் சொன்னார், உங்கள் ஊர் கதையே நாங்கள் எடுத்து உங்கள் ஊர்லேயே கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறோம், அதுதான் எங்களுடைய இது அப்படின்னு ஃபாதர் பேசுனது எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஏகே வேலன் வந்து தை பிறந்தா வழி பிறக்குன்ற தமிழ் படம் எஸ்எஸ்ஆர், எம்என் ராஜு இவங்கெல்லாம் வச்சு எடுத்தார் அவர். அதுக்கப்புறம் ஏவிஎம் செட்டியார் வந்து அந்த ரைட்ஸ் வாங்கி ஹிந்தியில் பர்கான்னு எடுத்தார். அதில் வந்து நந்தா, பாலராஜ் சாகனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப படம் ரொம்ப 25 வீக்ஸ் போச்சு, சில்வர் ஜூப்ளி போச்சு அந்த படம். ரொம்ப நல்லா வந்து கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் நான். அதுவும் கிட்டத்தட்ட 5 lakhsக்குள்ளே தான் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் ஒரு 35 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. எங்களுக்கு அது என்னமோ கம்மியாக போன மாதிரி, ஏன்னா அந்த ப்ரீவியஸ் பிக்சர் 80 lakhsக்கு கிராஸ் பண்ணதுனால எங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த படம் சுமாராக போச்சுன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் இந்த படமும் 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலையும் நல்லா போச்சு. இந்த படத்தில் என்னென்னா முக்கியமான பர்க்கால மாட்டு சண்டை ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சின்னப்பா தேவர்கிட்ட போய், எங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் சின்னப்பா தேவர், நான் அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டேன், சார் உங்கள் மாடு எனக்கு வேணும். அவர் 2 மாடு ஐடென்டிக்கலாக வச்சுருந்தார். ஒரு மாடு வந்து சாது, ஒரு மாடு முரட்டு மாடு. இந்த சாது மாடுக்கு கொம்பு நீளம் கம்மி, அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கொம்பு சொருகிடுவாங்க. ஸோ அதை வந்து ஸ்டுடியோவில் பெரிய கிரவுண்டு போட்டு அதில் அந்த மாடு ஃபைட் பண்ணுற மாதிரி, ஜெகதி பிடிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. 5 கேமரா வச்சு எடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஹைலைட் ஆகி போச்சு. படம் ஆரம்பத்தில் அந்த புல் ஃபைட்டு வந்து ஹிந்தியில் ஃபஸ்ட் டைம், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப பெரிய ஹிட் ஆனதுன்னு அந்த படத்துக்கு அந்த இது பெரிய சக்ஸஸுக்கு காரணம் அந்த புல் ஃபைட்டும் அந்த சாங்ஸு. ரெயினில் ஒரு சாங்கும் ரொம்ப பாப்புலராக. கமால் பிரதர்ஸ் ஏவிஎம்மோட கூட்டு சேர்ந்து எடுத்த படம் தெய்வப்பிறவி. தெய்வப்பிறவி வந்து நம்முடைய சிறந்த கதாசிரியர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கதை வசனம் எழுதி எடுக்கப்பட்ட படம். அது கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் இயக்குனாங்க. சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் SSR அவர்களும் சிறந்த முறையில் நடித்த படத்தில் தெய்வப்பிறவி ஒரு படம்.
பர்ஃபார்மன்ஸுன்னு இப்போ பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெய்வ பிரிவு படத்தை பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு கொடை சீன் அந்த படத்துக்கே ஒரு ஹைலைட் சீன்னு சொல்லுவாங்க. நேராக போய் பஞ்சு சார் என்னன்னாரு எஸ்எஸ்ஆர் கிட்ட, ராஜி நீ கொஞ்சம் பொறுத்துக்கா, இந்த ஷாட்டு ஒரே ஷாட் தான் பண்ண போகிறோம், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லாமல் பப்பியிட்ட சொல்லி புருஷனை வந்து இவன் சட்டையை பிடிச்சிட்டான், உனக்கு அவன் என்ன பண்ண தோணுதை பண்ணுன்னு சொன்ன உடனே யார் என்ன பண்ண தெரியாது. போனால் படா 4 அறை கொடுத்தாங்க. அடுத்த பின்னாடி சிவாஜி பின்னாடி கொடை வச்சுருந்தாங்க. இந்த கொடையை பிடிங்கி அடித்து நொறுக்கிட்டாங்க. நொறுக்கி முடிஞ்சு பார்த்தோம்னா கொடை கம்பியில் மிஞ்சி போச்சு. ஷாட் ஓகே, அது கீழே உட்காந்து அம்மா அழுவாங்க, அதோட ஷாட் முடிச்சிருவாங்க. அவர் நிஜமாகவே கொடை கம்பியால் அடிச்சு அவர் வீங்கி போச்சான். அப்போ எப்படி சீன் எடுத்துப்பான்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி எமோஷனல் சீன்லாம் வந்து கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி யாருமே எடுக்க முடியாது. போக மாட்டேன், மன்னிப்பு கேட்க சொல்லு போறேன். மன்னிப்பு கேட்க என்னடா செய்வேன்? கொலையே நடக்கும். எனக்கு முன்னாலே நீ பொறுத்தவரை பேச ஆரம்பிச்சியா? என் ஜென்மத்தை புனிதப்படுத்தி இந்த புண்ணிய சொரூபத்தை நீ அடிக்கலாமா? நீ அடிச்ச அடி அவர் கண்ணத்துல படலடா, என் நிலையத்துல பட்டு ரத்தமே வடியுதடா பாவி. என்ன பாருடா, குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒண்ணு படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கினாலே அந்த கடவுளை நீ கை நீட்டி அடிக்கலாமா? அந்த படம் 100 days போச்சு. நேஷ்னல் அவார்டில் ஐ திங்க் ஆல் இண்டியா லெவலில் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட்ன்ற கேட்டகரி, அதாவது 3rd பெஸ்ட் பிக்சர் அப்படின்னு இந்தியன் பிக்சர்னு வந்ததாக எனக்கு ஞாபகம். அன்னை என்ற ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு. அந்த படம் வந்து பானுமதி, சௌகார் ஜானகி, முத்தையா போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு பெங்காலி கதையின் தழுவல். KS கோபாலகிருஷ்ணன் வச்சு அதில் வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் நாங்கள். 2 பெண்களுடைய மனப்போராட்டத்தை வச்சு அந்த கதை எழுதப்பட்டிருந்தது. அதுலேயும் கோபாலகிருஷ்ணன் சார் தான் கதை வசனம். அதில் வசனம் ரொம்ப சிறப்பாக வசனத்தை அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அதை வந்து கிருஷ்ணன் பஞ்சு சார் நல்ல முறையில் ப்ரெசன்ட் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும், பானுமதி அம்மாவும் சரி சௌகார் ஜானியும் சரி, தங்களுடைய நடிப்பின் மூலமாக அந்த காட்சிகளை வந்து உயர தூக்கிட்டாங்க. அதில் வந்து இப்போ சௌகார் ஜானகி மாடிக்கு வந்துடுவா. பின்னாடி வழியாக வந்து அவள் விபூதியும் குங்குமத்தையும் பையனுக்கு நெத்தியில் வைப்பாள். அந்த சமயத்தில் பானுமதி எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்ச உடனே நீ எப்படி வந்தேன்னு சொல்லி பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு இவளை வெளியில் தர இழுத்துட்டு வந்து உன்னை யார் மாடிக்கு வர சொன்னது அப்படின்னு எல்லாம் பிரச்சனையெல்லாம் வந்து டயலாக் பேசுவாங்க. இதில் வந்து டயலாக் வந்து சௌகார் ஜானகி மேலே தான் சிம்பத்தி வரும், பானுமதி மேலே சிம்பத்தி வராது. அதனால் பானுமதி என்ன பண்ணுவாங்க, நடிகையாக இருக்க பெரிய நடிகை அவங்களுக்கு வந்து தன் மேலே இந்த சீன் இல்லை, ஆனால் கதைப்படி அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க நல்ல சௌகார் ஜானகி நடிச்சுக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு இருமல் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் லைவ் ரெக்கார்டிங். அந்த காலத்தில் மைக் போட்டு மேலே மைக் வந்து கேமராவுக்கு தெரியாமல் மேலே தொங்கிட்டு இருக்கும். இவங்க நடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ப்ரொஃபஷன் வரும்போது அது இருக்கத்தான் செய்யும்னு நினைக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ரொஃபஷ்னல் ஜெலசி தெரியல. இல்லை நான் எதுனா டைலாக் ஜாஸ்தி கிடையாது, எனக்கு அழுதுகிட்டே நிற்பேன் நான். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவங்களுக்கு லெங்தி டயலாக், ஷீ இஸ் கோயிங் ஆன் டாக்கிங் அண்ட் ஐ ஹேட் டு பி க்ரைங். ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் படத்தில். அதை வந்து நான் கரெக்டாக நான் நிறைவேற்றும் போது பாதி டைலாக் சொல்லிட்டு கட் கட் அப்படின்னு விடுவாங்க அவங்க. 2 வாட்டி 3 வாட்டினாக்கா பாவம் மறந்துட்டாங்க போலுக்கு, அந்த வசனத்தை மறந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு. 11 டேக்குக்கு நான் அப்படியே பொறுமையாக இருந்தேன். ஏன்னா சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் சகல கலாவல்லி, அவங்கக்கிட்ட நான் ஒன்று மோத முடியுமா? அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனது, அந்த பொறுமை வேணுங்க. இப்போ பஞ்சு சார் சொன்னார், கவலைப்படாதம்மா, நீ ஆக்ட் பண்ண அந்த ஒரு போர்ஷன் வரைக்கும் நான் அப்படியே வச்சுக்க போகிறேன், அது வந்து பானுமதிக்கு தெரியாது. இப்போ நான் வந்து திருப்பி எடுக்கிற மாதிரி நான் எடுப்பேன், நடுவில் 2 க்ளோஸ்அப் நான் போடுவேன். அந்த க்ளோஸ்அப்பில் வந்து நான் வந்து எடிட் பண்ண போகும்போது நீ முதல்ல பண்ண டேக்கு அப்படியே ஒரு போர்ஷன் அவள் இருமுறை வரைக்கும் உள்ளது அது வச்சுட்டு கட் பண்ணி அந்த இன்சர்ட்டை 2ஐயும் போட்டுட்டு திருப்பி ரீடேக் பண்ண அடுத்த ஷாட்டை நான் போட்டுடுவேன். பானுமதி நினச்சிப்பாங்க 2வது நம்ம ஷூட் பண்ண ஷாட்டை தான் போட்டேன்னு நினச்சிப்பாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு சார் அவரே எடிட்டராக இருந்தனால, அவரே டைரக்டராக இருந்தனால கரெக்டாக அதை பண்ணி மேட்ச் பண்ணிட்டாரு. இது பானுமதிக்கு தெரியாது. எனக்கு தெரியும், தாய் பாசம் எவ்வளவு பலகீனமானதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவனை பார்க்காம உன்னால் இருக்க முடியாது.
இந்த விஷயம் அவனுக்கு எப்போ தெரிஞ்சு போயிடுமோங்கிற பயத்தில் ஒரு நாளைக்கு 10 தடவை நான் செத்து செத்து பழைக்கிறேன்டி. இந்த நிலைமையில நான் உயிர் வாழ முடியாது. இந்த செக்கை வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. வேண்டாக்கா, நீ முதல்ல கொடுத்த 50,000க்கு என் செல்வத்தையே கொடுத்துட்டு போறேன். இப்ப நீ கொடுக்க போற இவ்வளவு பணத்துக்கு நான் என்னத்தை கொடுத்துட்டு போறேன்? நீ எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ எங்கேயாவது சுகமா இருந்தா போதும். ஸோ அப்படி அந்த சீன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, நல்லா போச்சு. படமும் பிரமாதமாக போய் நேஷ்னல் அவார்டு வந்ததுன்னு கேள்விப்படும் போது நல்லா பூரிச்சு போயிட்டோம் நாங்கள்லாம். இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும். அவங்க அந்த பிள்ளையை வந்து எப்படி உடம்பு சரியில்லாதப்போ எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சீன். அந்த எப்படி ஒரு சின்ன சத்தம் கூட அந்த பையனுக்கு கேட்கக்கூடாது உடம்பு சரியில்லாதப்போ அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போவார். உடனே அந்த விண்டோவை போய் மூடுவாங்க, ட்ரெயின் சத்தம் கேட்குறது. பெண்டுலம் வந்து எடுத்து விட்டுருவாங்க, ஏன்னா அந்த கடிகாரம் வந்து அடிக்கிற சத்தம் கேட்கக்கூடாது. நர்ஸ் வந்து ஹீல்ஸ் போட்டுட்டு நடந்து வந்தால் அந்த நர்ஸை ஒரு 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 தட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு. அவ்வளோ ஒரு கேரிங்கான ஒரு மதர், அதாவது ஒரு கடுக்கடு சிடுச்சிடுன்னு இருக்கிற ஒரு மதர். ஆனால் தன் பிள்ளைன்னு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் இருந்தது அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டரைசேஷனை வந்து அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே தாத்தா ஞாபகம் தான் வரும். In 1962, Krishnan uncle and my father directed the Hindi film Shadi with Dharmender, Manoj Kumar and Saira Banu, based on the story of a Tamil film Ore Vali. Shadi became a hit and ran for 19 weeks. One interesting information my father shared was, Shadi was the first film Saira Banu signed as a heroine, but due to the delay in the release, Jungli turned out to be the debut film for her and Shadi came in later. भैया तुम मेरी शादी में क्यों नहीं आए? बड़े भैया को तो वो सदमा पहुंचा कि मैं कह नहीं सकती। बोलो भैया, तुम बोलते क्यों नहीं? मैं वही हूँ भैया, जिसे तुम रात दिन गौरी गौरी कहकर आसमान सर पर उठाए रखते थे। मुझे भूल गए हो क्या? पहचान भी नहीं सकते? 1964 கிருஷ்ணன் பஞ்சு சர்வசுந்தர படம் டைரக்ட் பண்ணாங்க. அது வந்து நாகேஷ் அவர்கள் நாடகத்தில் பாலச்சந்தர் எழுதின சப்ஜெக்ட். அது நாடகத்தில் பிச்சு உதவி 100 நாடகம் போய் தமிழ்நாட்டில் கலக்கின அது சப்ஜெக்டு. ஆக்சுவலாக ட்ராமா நாங்கள் பார்த்துட்டு நானும் திருலோக்கெல்லாம் பார்த்துட்டு ரைட்ஸ் வாங்கி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்துட்டு வந்து சொல்லும்போது, இல்லைப்பா கிருஷ்ணன் பஞ்சு சார் போய் பார்த்துட்டு வந்துட்டார், படம் பார்த்துட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டார், அவரோட பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கிறத நான் ஒத்துட்ருக்கேன்ப்பான்னு சொன்னார். எங்களுக்கு அப்போ தான் நியூஸ் எங்களுக்கே தெரியாது. பஞ்சு தான் அது வாங்கினார். அன்றைக்கு தேதியில் பாலச்சந்தர் சினிமாவுக்கு டைரக்ஷனுக்கு வரலை. அவர் ஸ்டேஜில் ட்ராமாவை டைரக்ட் பண்ணாரே தவிர அதுக்கப்புறம் தான் நீர்க்குமிழி எல்லாம் பண்ணார். நாகேஷ் அவர்கள் நகைச்சுவை வேடம் மட்டும்தான் நடிக்க முடியும் என்று நடித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய சர்வசுந்தரம் நாடகத்தை பார்த்துவிட்டு அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று விரும்பிய போது பலர் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதா என்று கூறிய போது நடிப்பார் என்று தெரிவித்து அவரை கதாநாயகனாக்கி சிறப்பாக நடிக்க வைத்து டூயட்டெல்லாம் பாட வைத்து மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். பஞ்சு சாரு கோவம் வந்து இப்படிலாம் கோவமெல்லாம் வராது. அவருக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் திட்டுவார். அவர் என்னடா 100 நாடகம் பண்ணி கிறிஸ்டன் அர்த்தமா பெரிய ஒழுங்காக பண்ணுறான் பாரு. உடனே சைடில் வந்து நின்றுட்டு நாகேஷ் வந்து அழுவான். அப்போ முக்தப்பான்னு ஒரு மேக்கப் மேன், அவர் தான் வந்து நாகேஷ் அழும்போது போயிட்டு, பைத்தியக்காரா சிவாஜி எவ்வளோ பெரிய ஆள், சிவாஜி உண்டுடன் ஆகிட்டார்ல, இப்போ சிவாஜி எங்கே இருக்கிறாரு, அவர் திட்டானா திட்ட திண்டுக்கல் வயிறுகள் பெரிய இடம் வந்துடுவேன் அப்படின்னு சமாதானம் பண்ணி அந்த படம் விட்டா. அந்த படம் கிட்ட ஆகிப்போச்சு. இப்போ நாகேஷ் பெரிய இடம் வந்துட்டார். சர்வசுந்தரங்கிற இந்த கதாபாத்திரம் என்னைக்கு மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி
அந்த சர்வ சுந்தரமாகவே நம்முடைய நாகேஷ் அவர்கள் சிறப்பாக நடித்து புகழ் பெற்றாங்க. யாரப்பா நீ? என்னடா எப்படி கேட்கிற? நான் ராகவன். ராகவனா? எந்த ராகவன்? விஜயராகவனா, வீரராகவனா, இல்ல சீனிவாச ராகவனா? ஓஹோ, தசரதம் பெத்தானே அந்த ராகவனா? எந்த ராகவன்? சுந்தரம் என்னடா அது? எல்லாம் கழட்டி போடுவேன். ஓ, தனக்கு அழகு இல்லை, பர்சனாலிட்டி இல்லைங்கிற குறைவு மனப்பான்மை எப்பவுமே அவனுக்கு உண்டு. வந்த இடத்துல அதை பத்தி நீ சொன்ன உடனே அவன் என்னமோ மாதிரி பேசுறான். என்ன மன்னிச்சிரு சார். என்னையும் மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா நடிச்சிட்டேன். என்னது நடிப்பா? Mr. Sundaram, wonderful. I was there during the shooting of the film Sarva Sundaram as a child. It was a totally different experience for me, as they had shown how the shooting of a film takes place for the first time on screen. நம்ம வந்து மழை பெய்யறது, இடி இடிக்கிறது, புயல் காற்று எப்படி உண்டாக்குறோம், அப்புறம் பேக் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயங்களை சினிமாவில் நம்ம ஷூட்டிங்கில் அவன் போகிறான் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றத காமிப்போம். அதை ஹியூமரஸாக காமிப்போம். சினிமாவுடைய ரகசியத்தை தான் வெளியே சொன்னவரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். நேஷ்னல் அவார்டு வந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அந்த படம் அதில் பார்ட்னர்ஷிப்பில் தான் கிருஷ்ண மஞ்சோடு எடுத்து அவங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் அந்த படத்தில் நல்ல லாபம். சர்வசுந்தரம் அதுலேயும் எப்படி இது பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து நாடகம் மூலியமாக ஒரு நாடக பாட்டு ஒன்று வச்சு அதில் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு பற்றி ஒரு பாடலாக வந்து அது தத்துவம் மக்களுக்கு புரிய வைக்கணும் சொல்லிட்டு அந்த இதை இது பண்ணாங்க. வாசுதேவா, அபச்சாரம் அபச்சாரம். கர்ப்பத்தடை செய்துக்கிறது கடவுளுக்கே இழைக்கிற துரோகம்னு தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கை. சிருஷ்டியை அழிப்பதுதான் அபச்சாரம், சிருஷ்டிக்காமலே இருப்பது உபகாரம். உங்கள் அரசாங்க திட்டத்திற்கு என் ஆசீர்வாதங்கள். பிரபு, அப்போ நாங்க பூலோகத்துக்கு போய் இது எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணிவிடுறோம். ஆனா நீ என்னங்கிற 11 பிள்ளைங்களை செத்து வச்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி நம்ம எப்படிங்கிற பிரச்சாரம் பண்ண முடியும்? சும்மா பிள்ளை வழுக்க தரக்காரன் எத்தனை பேர் ஹேர் ஆயில் வியாபாரம் பண்ணல, சமாளிக்கலாம். வா வாங்கடா. அது ஹிந்தியில் மை சுந்தரம்னு மெஹமூதை வச்சு எடுத்தோம். லீலா சந்திரவர்கர் ரொம்ப ஹிந்திலையும் ரொம்ப நல்லா போச்சு அந்த படம். இந்தியில் எடுக்கப்பட்ட படத்தையும் நம்முடைய கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் இயக்கினாங்க. அதில் மெஹமூத்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணார். அவருக்கு நாகேஸ்வரிய நடிப்பையெல்லாம் பார்த்து மிரண்டு போனார். ஆகவே அந்த அளவுக்கு அந்த படத்தை உயர்வோடு கொண்டு வந்த பெருமை கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுக்கு உண்டு. मैं तो बस सूरत हूँ। जब भी इस चेहरे को देखता हूँ ऐसे ही दिखता है। और ये दांत मुझे धोखा दे गए। जी में आता है दुनिया भर के दांत तोड़ के रख दो. ஸோ லாங்குவேஜ் மாறலாம், இது மாறலாம். அந்த டேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கே தன்னோட சொந்த மண்ணில் ஐடென்டிஃபை பண்ணலைன்னா கூட வேறு மண்ணில் கூட ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. குழந்தை தெய்வம் வந்து பேரண்ட் ராப்பனுடைய இன்ஸ்பிரேஷனில் ஜாவர் எழுதுனது. அது ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல். எப்படி ஏன்னா அந்த டைவர்ஸுன்ற வார்த்தை வந்து தமிழில் அப்போ வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியாதது. அதை ரொம்ப நாசுக்காக பண்ணிவிட்டு டைவர்ஸ்ன்றது இல்லாமல் செப்பரேஷன் பண்ணி அதை ஜாவர் ட்ரீட்மெண்ட் எழுதினார். அப்படியே எங்கள் வீட்டு பிள்ளை கதையை உருள்டா பண்ணியிருக்கிறார் அவர். குழந்தைங்களை வச்சு எங்கள் வீட்டு பிள்ளை கதையை பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னோடனே பஞ்சு சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார் கதையை கேட்குறேன் சார்னு உடனே மத்தியானமே கதையை கேட்டார். கேட்டுட்டு கண்டிப்பாக அதை பண்ணுறோம் சார், குட்டி பத்மினி இந்த ரோலுக்கு போடுறோம். அப்போ குட்டி பத்மினி குழந்தையாக இருந்தால் ரொம்ப பாப்புலராக இருந்தால் முண்டக்கண்ணி இவ தான் கரெக்டு, இவளுக்கு தான் கண்டு நல்ல பெருசாக மொச்சக்கொட்டை மாதிரி இருக்குது, ஸோ இவ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட்டியார் அவர்கள் வந்து அதை முடிவெடுத்துட்டாங்க. வெறும் குட்டி பத்மினி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைங்களில் அந்த ரிச் அண்ட் பாப்பர்
இந்த குழந்தை அங்கே மாறுது, அந்த குழந்தை இங்கே மாறுது, 2 குழந்தைய சேர்த்து அப்பா அம்மா ஒன்று சேர்க்குது. ஹீரோவுக்கு வந்து ஜெயசங்கரை போடுவோம், ஹீரோயினுக்கு ஜமுனாவை போடுவோம். எல்லாம் உடனே எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த படத்தில் முக்கியமான ரோல் வந்து அந்த குட்டி பத்மினி 2 வேடங்களில் நடித்திருக்கும், டூயல் ரோல். இன்றைக்கி வந்து கிராஃபிக்ஸு அது இதெல்லாம் வந்தாச்சு, டூயல் ரோல் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அன்னைக்கு டூயல் ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மாஸ்க் வச்சு பண்ணணும். ஒரு குழந்தை எடுக்கும்போது இந்த பக்கத்தில் மாஸ்க் வச்சு கட் பண்ணணும், இந்த குழந்தை எடுத்த பிறகு அந்த பக்கத்தில் மாஸ்க் வச்சுட்டு அந்த குழந்தை வச்சு எடுக்கணும். எந்த விதமான தப்பும் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த மாஸ்கில் கோடு தெரிஞ்சிடும். உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் வந்து மாருதிராவ் அங்கிள் கேமராமேனையும் வந்து நினைவு கூர்ந்து சொல்லணும். அவர் வந்து அந்த படத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சிரமப்பட்டார். அப்புறமா வந்து அதில் வந்து ஒருத்தர் முத்தம் கொடுக்குற ஒரு ஷாட் இருக்கும். அது வந்து வின்சென்ட் அங்கிளும் வந்து எல்லாம் அவங்க கம்பைண்டாக பேசி இந்த ஷாட்டை எப்படி எடுக்கிறது சொல்லி ஒரு பெரிய வால் சைஸ் ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து, அது வந்து கண்ணாடினா முகம் பார்க்குற கண்ணாடியில் நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொண்டு வந்து இந்த பக்கம் என்னை முத்தம் கொடுக்க வச்சு அந்த பக்கம் என்னை முத்தத்தை ரிசீவ் பண்ண வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த ஷாட். அது வந்து பாராட்டாத ஒரு டெக்னீஷியனே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி இல்லை, அன்னைக்கு எடுத்தார். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு முத்தம் எடுக்கிற மாதிரி ஷாட்டு அன்னைக்கு எடுத்தார்கள். மேனுவலா மிச்சல் கேமராவில் மாஸ்க் பண்ணி எடுக்கப்பட்ட விஷயங்கள். பப்பி, உனக்கு கவுன் ரொம்ப நல்லா இருக்குடி. எனக்கு பாவாடை சட்டை எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆமா, ஏதாவது அவசரமா கூட பேசணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபோன் பண்றேன். கரெக்ட், போலாமா? எங்க எனக்கு ஒரு முத்தம் கொடு. போதுமா பப்பி? இந்த குழந்தையும் தெய்வமும் விருது வாங்கிச்சு. நம்முடைய பத்மினி டெல்லிக்கு போய் விருது பெற்றார், நம்முடைய கிருஷ்ணன் சார் போய் டெல்லிக்கு போய் விருது பெற்றார்கள். அப்படின்னா அந்த படத்தினுடைய விஷயம் எப்படி இருந்துங்கிறது நீங்களே பாருங்கள். தெலுங்கில் லேத்தம்னு சொல்லி இதய கதையை தெலுங்கில் எடுத்தோம், ஜமுனாவை போட்டு குட்டி பத்மினியை பண்ணால். அண்ட் தமிழில் ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தெலுங்கில் அப்படியே பண்ணாங்க, எக்ஸப்ட் ஜெய்சங்கர் அங்கிள் அண்ட் மேஜர் சுந்தரராஜன் அங்கிள். இவங்க தான் இல்லை, மற்ற எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஜமுனாமா வரஷ்மிமாலாம் சேம் தான். அண்ட் அதில் வந்து பாதி படத்தை வந்து கலரில் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கலரில் வந்து ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த படமும் தெலுங்கில் தமிழை விட சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. இன்ஃபேக்ட் தெலுங்கு வந்து பல சென்டர்ஸில் வந்து கோல்டன் ஜூபிலியே வந்து கொண்டாடிச்சு. కన్నవారల కలహాల కలతపడిన లేత మనసుల మొరల నాలించినావు మరల మా తల్లిదండ్రుల మా కొసంగి ఇల్లు నిలబెట్టినావు మా చల్లనయ్యా మా చల్లనయ్యా. தோக்கலியானில் குட்டி பத்மினி தமிழில் செஞ்ச ரோலு ஹிந்தியில் நாங்கள் குழந்தையாக தேர்ந்தெடுத்தது பேபி சோனியா சிங்ன்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் நீட்டு சிங் என்ற பேரில் பிரபல கதாநாயகியாக பல படங்களில் நடித்தாங்க. நாங்கள் வந்து சாதாரணமாக ரோடில் போகும்போது தேடி கண்டுபிடிச்ச ஒரு மாணிக்கம் அவங்க. ஹிந்தியில் அஃப்கோர்ஸ் கலர்லேயே எடுத்தோம். படம் பெரிய ஹிட் ஆச்சு. நிறைய படங்கள் ஹிந்தியில் பண்ணாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஏவிஎம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏவிஎம் ஆல்வேஸ் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் வித் தீஸ் டைரக்டர்ஸ். இவங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க இருந்தாங்க. அதனால தான் அவங்க படங்கள் எல்லாத்தையும் ரீமேக்காக ஹிந்தியில் பண்ணுறதுன்னு தான் அவங்களோட சாய்ஸ் வந்து கிருஷ்ணன் பஞ்சுவாகவே இருந்தாங்க. My father became an editor with the film Araichi Mani in 1942. Though he became a director in Poombavai in 1944, he continued to edit all the films that he directed with Krishnan uncle. பர்டிகுலராக பஞ்சு சாருடைய எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சிங்கிள் பாஸ்ட் எடிட்டிங் சொல்லுவாங்க. அது வந்து சவுண்டு தனியாக இருக்காது, பிக்சர் தனியாக இருக்காது, ரெண்டுமே ஒரே இதில் கம்பைன் பிரிண்ட், மேரிடு பிரிண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் கட் பண்ணுறதுலேயும் அவர் வந்து பெரிய கில்லாடின்னு சொல்லலாம். அது கஷ்டம். இப்போ எங்களுக்கே கூட அந்த டைம்லேயே வந்து அந்த சிங்கிள் பாஸ்ட் கட்டின்றது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களாம் அந்த டைமில் பண்ணாங்க. இன்னொன்று அவருடைய ஓவர்லாப்பிங் சவுண்ட், அது வந்து பர்டிகுலராக பார்த்திங்களா அது அப்படியே ஃபாலோ பண்ணது பீம்சிங் அவங்க.
அது அப்படியே ஃபாலோ போனது பால்துரை சிங் பீம்சிங் சாருடைய எடிட்டர். நான் இன்னும் அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து கிளாஸில் சொல்லி கொடுக்கும்போது கூட பஞ்சு சார் பண்ணது தான் அந்த ஓவர்லாப்பிங் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த அடுத்த ஷாட்டினுடைய ரியாக்ஷன் அது கொஞ்ச நேரம் வைக்க முடியும். ஓவர்லாப் பண்ணாமல் வச்சா அது ஒரு மாதிரி லேக்குன்னு சொல்லிவிடுவோம். அதனால் அந்த சஸ்டெயின் கிடைக்கணும்னா ப்ரீவியஸ் ஷாட்டினுடைய ப்ரீவியஸ் டயலாக்னுடைய சவுண்டை கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணுறது அப்படின்னு வெரி ரேர். ரொம்ப பேர் எல்லாம் பேரெல்லாம் கட் பண்ணுவாங்க, பிக்சரு சவுண்டு பேரெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க, டப்பு 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 டப்புன்னு வரும். ஆனால் இவர் ஓவர்லாப்பிங்கில் ரொம்ப பெரிய கில்லாடியாக இருந்தார். ஆமா, டாக்டர் அடிக்கடி வராரா? 1000 தடவை டாக்டர் வந்து பார்த்துட்டு போறதை விட தினம் ஒரு தடவை நீங்க வந்து பார்த்துட்டு போறது எனக்கு எவ்வளவோ சந்தோஷம். ஆமா, பிள்ளை பைத்தியம் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்களா? பாத்தியாம்மா, நான் சொன்ன சரியா போச்சு இல்ல? ஆமாடா, சரியாதான் போச்சு. யாருக்கிட்ட தெரியும்? அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கும் ஆண்டவனுக்கு தெரியும். எடிட்டிங்கில் ரொம்ப திறமையானவர். அந்த காலத்தில் மூவியாவில் பார்க்குறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. அப்படி எடுத்து அப்படி பார்ப்பார், டக்குன்னு கட் பண்ணுவார். கட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல கட் பண்ணி பேசணுமோ அது சரியாக இருக்கும். பஞ்சண்ணங்கிட்ட அந்த எடிட்டிங்கில் யாரையும் அடிச்சுக்க முடியாது. பஞ்சு சார் எப்படின்னா அந்த நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு அந்த லாஸ்ட் ரீலை முடிக்கலைன்னா அந்த ரீலை தலையில் வச்சு படுத்துப்பார். டேர் அண்ட் டேபிள் என்ன பண்ண டேரிங்காக பண்ண முடியும். இது எதானாலும் சரி, எங்கே ரீச் ஆனாலும் சரி. சென்சாரில் எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் ஏற்பட்டுச்சு இந்த படங்களுக்கெல்லாம் நான் லேட்டரான் படிக்க ஆரம்பித்தேன். அதையெல்லாம் மீறி அந்த சென்சாரில் அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, இப்படி எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு படம் தேவை அப்படின்னு ரொம்ப தைரியமாக கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம் பண்ணது அவங்க. MGR was always better known for his swashbuckling fights and his commercial films. Not much as an actor. But his role in the Krishanapanju film Petraldan Pillaya and the way he performed and essayed it earned him a lasting place amongst the fine actors of Tamil industry. பெட்ரால்தான் பிள்ளையா படம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 100வது படம். புரட்சி தலைவர் தான் நடிக்கணும்னு சொல்லி, ஏன்னா அவங்க எங்கள் அப்பாவும் புரட்சி தலைவர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதுக்காக உடனே வந்து வாசுன்ற ஒருத்தர், அவர் பேர் சுசீலா வாசுன்னு கூப்பிடுவாங்க, அவரை ப்ரொடியூசர் ஆகி அவருக்கு வந்து பணம் வேணும்னா எங்கள் அப்பா வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்து அந்த படத்தை எடுத்தார். அப்பாவுக்கு மனசுக்குள்ளே கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்தது. அதாவது சார்லி சாப்ளின் ஆக்ட் பண்ண படம். அது பாவம் பஞ்சு சாரம் போய் பேசும்போது ஒரு இங்கிலீஷ் கதையை இந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டாங்க. சொன்ன பார்த்துட்டு த்ரெட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு டைட்டில் சொன்னேன். ஸ்டன் ஆகிட்டார் ஒரு நிமிஷத்தில். அவருக்கு குழந்தை இல்லையா? ஸோ அந்த டைட்டில் வந்து அவருக்கு அப்ளை ஆகிடுச்சுது, போய் ஒட்டிக்கிச்சு, பச்சக்குன்னு போய் ஒட்டிக்கிடுச்சுது. பெற்றால்தான் பிள்ளையா அதில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து செகண்டரி ரோல் தான். இப்போ அந்த நேரத்தில் நான் நிறைய படங்களில் தமிழ், கன்னடம், தெலுங்கில் கதாநாயகியாக நடிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கிருஷ்ணன் பஞ்சு சார் ஃபோன் பண்ணி, ஒரு நல்ல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்குமா, அது வந்து நீங்கள் செஞ்சால் அது டெஃபினட்டாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சார் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கேன், செகண்டரி ரீல்ஸ் போயிட்டு எல்லாருமே அதே அந்த மாதிரி பண்ண சொல்லி கேட்பாங்களோ அப்படின்னு. அந்த மாதிரி வராது, நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குங்கன்னாரு. கிருஷ்ணன் பஞ்சு சார்னுடைய என்னுடைய திறமை இருக்கோ இல்லையோ என்னை பற்றி எனக்கு தெரியாது. பட் என்ன வந்து கரெக்டாக எடை போட்டது கிருஷ்ணன் பஞ்சு சார் தான். எந்த அளவு ரேஞ்சில் போக முடியும் இவளால், என்னென்ன கதாபாத்திரங்கள் இவ்வளோ நடிக்க முடியும்னு அவர் நினைக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பெட்ரால்தான் பிள்ளை எம்ஜிஆருக்கு ஒரு குணச்சித்திர நடிப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் காமிச்ச ஒரு படம் அதுன்னு சொல்லலாம். அந்த படத்தை யாராலையும் மறக்க முடியாது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அப்போ வந்து சரோஜதேவி மேடமும் மக்கள் திலகமும் தேவர் நாட் இன் டாக்கிங் டேர்ம்ஸ். ஆனால் ஹீரோயின் இவங்க தான் சொல்லும்போது அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டார் மக்கள் திலகம்.
இப்போ இவங்கள வச்சு ரொமான்ஸ் சீன்ஸ் எடுத்தாகணும், எல்லாமே எடுத்தாகணும் போது பஞ்சு சார் எப்படின்னா அவருக்கு என்ன தேவையோ அது தேவைதான். அந்த இடத்துல ரொம்ப அவர் செல்ஃபிஷாக இருப்பார். சில சமயம் வந்து ரொம்ப கோபமும் போட்டுவிடுவார். அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். இவங்க 2 பேரும் பேசிக்காத போதும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வரத்துக்கு இவங்க வந்து ஒரு பக்கம் அவர் ஒர்க்கில் கொண்டாந்துருவார், ஒரு பக்கம் இவர் வந்து இல்லை இது வந்து இந்த சீனில் அப்படி இப்படின்னு இவர் இங்கே விளக்கம் கொடுத்து அவங்கள வந்து அதுக்கு தயார் பண்ணி அங்கே அமைச்சிருப்பார். ஸோ பேசாத 2 பேரை வச்சு ஒரு படத்தில் வந்து ரொமான்ஸ் சீனு, எமோஷ்னல் சீன்ஸு எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு டைரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றது முக்கியமான விஷயம். சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. பெட்ரோல் தான் பள்ளியா மாதிரி படம் எம்ஜிஆர் சார் பர்ஃபார்ம் பண்ண படம் புரட்சித்தில். அதாவது அவர் நடிப்பை நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் எமோஷ்னலாக ஆக்ட் பண்ணதில்லை, அவர் வந்து ஜாலியாக போயிடுவார், அவர் வந்து ஜம்முன்னு பாட்டு பாடிடுவார், ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவார், பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். ஆனால் கடைசியில் அந்த கோர்ட்டு சீன், எப்படி ஒரு கோர்ட்டு சீனில் ஒரு படமும் அவருடைய கிளைமேக்ஸில் கிருஷ்ணமஞ்சு சார் படம் இருக்குமோ அதை போல் ஒரு கோர்ட்டு சீன் நீங்கள் பார்க்கணும்னா பெட்ரோல் பள்ளியா பாருங்க. இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்கன்னு. அவங்களுக்கு தெரியுமா என் கண்ண ராத்திரியில எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிட்டு அழுவான், சாப்பிடறதுக்கு என்ன கேட்பான். அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் பச்சை பட்டினியாலும் காத்து மழையாலும் அப்பவே செத்து கூட போயிருக்கும். பெத்து கோயில வச்சுட்டு போனதை தவிர அந்த தாய் இந்த 5 வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட ஆசை என்ன, பெத்த உரிமை, அந்த வெத்து உரிமையை விட ஏன் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா, சிறந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளையா, பெற்றால் தானா பிள்ளை? அதே 64 என்னை எந்த மாமா மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாரோ அவர் மகன் ரத்னம்னு பேர், அவர் வந்து படம் எடுக்க வர்றாரு. சித்ரா பௌர்ணமின்னு அந்த படத்துக்கு பேர். ஒரு சோஷியல் சப்ஜெக்ட்டு. நடிப்பை பற்றி ஏபிசிட்டே தெரியாது. பட் 3000 அடி ஷூட் பண்ணதுக்கப்புறம் பண வசதி இல்லாதனால அந்த படம் அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏவிஎம்மில் இவங்க பர்மனெண்ட் டைரக்டர்னால புதுமுகமேன்னு சொல்லும்போது எங்கள் பையன் ஒருத்தர் இருப்பான், நல்லா இருப்பான், ஏவிஎம்க்கு கூப்பிட்டு காக்கு முருகனில் டெஸ்ட் எடுத்தாங்க. அது முடிஞ்சது. அந்த படம் வந்தது. ஒரு 4 சீன் படத்தில் வந்தது. அதையும் வெட்டிவிட்டாங்க. பெரிய சோகம் இருந்தது. அது சோகம் போகிற மாதிரி 68 வெளிவந்த உயர்ந்த மனிதனில் ஏவிஎம் வந்து மிகப்பெரிய வேஷம் கொடுத்தாங்க. உயர்ந்த மனிதன் வந்து ஒரு பெங்காலி கதையினுடைய தழுவல் தான். அது ஒரிஜினல் நேம் வந்து உத்தர் புருஷ். அந்த படத்தை நாங்கள் பெங்காலியில் போய் பார்த்து இதை வந்து தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். 3 லாங்குவேஜுக்கும் அந்த ரைட்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து அதுக்கு சரியான நடிகர் யார், சிவாஜி தான் அதை செய்ய முடியும். அவர்கள் அறிமுகப்படுத்திய கதாநாயகனுடைய 125வது படத்தையும் அவர்களே இயக்கினார்கள் என்பது. அந்த படத்தில் முக்கியமான ட்விஸ்ட்டு வந்து அசோகன் நடிகர், குணச்சித்திர நடிகர் அசோகன் மூலமாக வரும். அவர் ஒரு டாக்டர் ஆக்ட் பண்ணுவார். இந்த கதை உயர்ந்த மனிதனுடைய கதையை சிவாஜி சார் கேட்ட உடனே சரவணன் சார்ட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், இந்த முழு படத்தை விட அந்த அசோகன் நடிகை டாக்டர் கேரக்டருக்கு அதுதான் பெட்டர் கேரக்டராக இருக்குது, அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன் சார். சார், அந்த ரோல் செத்து போகிற மாதிரி வரப்போகும்போது செத்து போனால் படமே செத்து போய்டும் சார். அந்த ரோல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, மெயின் ரோல் தான் பண்ணணும். நீங்கள் ஜாவருடைய ட்ரீட்மெண்ட்டு கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷனில் அது நல்லா வரும் சார், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். நடிக்கும்போது அசோகன் சாருக்கு அந்த சிவாஜி நினைக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல. அப்போ பஞ்சு சார்கிட்ட சொல்லிட்டு இல்லை நான் இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி அந்த ரோல் இவர் நடித்து காமிப்பார். சிவாஜி இப்படி நடி அசோகன், நீங்கள் பண்ணது சரியில்லை, இந்த மாதிரி நீங்கள் நடித்து காமிங்க, நடித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அசோகனுக்கு நடிப்பே சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அவங்களுக்குள்ள விரோதம் இருந்தது. விரோதம் எப்படின்னா தொழிலில் இவர் வந்து எம்ஜிஆருடைய படங்களெல்லாம் நிறைய நடித்தவர் அசோகன். அதனால் அசோகனுக்கும் சிவாஜிக்கும் அவ்வளோ நட்பு கிடையாது. உடம்பை கவனிச்சுக்கிறதே இந்த இருதய வலி அப்பதான் உன்னை விட்டு போகுமா? இதை ஒன்றும் குறை சொல்லாதப்பா. வருமான வரி வரும்போது தான் உனக்கு வருமானமே ஞாபகம் வருது, இருதய வலி வரும்போது தான் எனக்கு ஒரு இருதயம் இருக்குதுன்னே ஞாபகம் வருது. இந்த ஜோக்குக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலடா அவங்க. எனக்கு கையிரு, என் சிகரெட்டை நீ ஏன் பற்ற வைக்கிற? ஏராஜ், எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்து நான் திடீர்னு செத்துட்டா
என் உடலுக்கு நீதானடா கொள்ளி வைக்கணும். அதனால தான் முன்கூட்டியே சிகரெட்டை நான் பற்ற வைக்கிறேன். என்னை வந்து மூவி கேமராவில் முதல்ல வச்சு நடிக்க வச்ச என்னுடைய ஆசான் கிருஷ்ணமஞ்சு அந்த படத்துக்கு டைரக்டராக வந்தாங்க. அது சிவாஜி சார் ஏற்கனவே சொல்லுவார், தேர் இஸ் நத்திங் கால் நேச்சுரல் ஆக்டிங், ஆக்டிங் வந்துட்டாவே அது அன்நேச்சுரல் சொல்லிட்டு. அந்த சிவாஜி சாரை வச்சு உயர்ந்த மனிதன் ஒரு படம், அது டிக்ஷனரி பெர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்கணும். எல்லாமே ஏழைங்களை பற்றியே படம் பண்ணும்போது ஒரு பணக்காரனை பற்றின படம், ஒரு பணக்காரனுக்கும் இதயம் இருக்குது, ஒரு பணக்காரனுக்கும் வாழ்க்கை இருக்குது, பணக்காரனுக்கும் எமோஷன் இருக்குது அப்படின்னு அந்த படம் பணக்காரங்களை பற்றியே பேசி சக்ஸஸ்ஃபுல்லான படம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அவ்வளோ கன்வின்சிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அவர் வேறு ஒரு பொண்ணை காதலிக்கிறார், ஒரு மல்டி மில்லியனர் பிஸ்னஸ் மேன். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வேறு வழி இல்லாமையோ அந்த குடும்ப கௌரவத்துக்காக அந்த இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணு தான் நான் அதில். பட் ஆக்சுவலி த்ரூ அவுட் த படம் வர்ற ஹீரோயின் கேரக்டர் இதுதான். சிவாஜி நான் பின்னி எடுக்க போகிறாரு. அது சீனை படித்த உடனே லேசாக எனக்கு சிவரிங் வந்துடுச்சு. சவுக்கார் பேசியிருந்தவங்க தொட்டு பார்த்தேன், சிவகுமார் உடம்பு சரியில்லையாண்ணா, ஜுரம் படிக்கிறேன். இல்லை அப்படி இல்லை ஒன்று. ஏன் அப்படி இருக்கேன்? இல்லை நாளைக்கு சிவாஜி அடிக்கிற சீன் வரப்போனா, அட பாவி நாளைக்கு நடிக்கிறதுக்கு இப்போயே மூடோட இருக்கியா, இதுக்கு எப்படி அடிப்பான்னு தெரியலிங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லை மேக்கப் ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன், வரிசையாக தொங்கிட்டு இருந்தது. என்னென்னு கேட்டால் பெரம்புனாங்க. என்ன தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் எடுக்க போகிறேன் கேட்டில் ஒரே மொழியில் எடுக்க போகிறாங்கன்னா, அப்படி எடுக்க பெரம்புனேன். இல்லை சிவாஜி அடித்து ஒரு பெரம்பு உடஞ்சி போனால் அப்போ இன்னொரு படமா கடைக்கு போக வேண்டாம்ல. அட பாவிகளா, கொத்துக்கறியாக போட போகிறீங்க, வரிசையாக தொங்குதுங்க 6 பெரம்பு. சீன் ஆரம்பிச்சாங்க. சிவாஜி சொல்லிட்டா, டேய் மற்றெல்லாம் ஓகே, இது மட்டும் நான் என்ன பண்ண தெரியாண்டு. நீங்கள் பாருங்கள், அவர் அடிக்கிற ஸ்பீடில் சட்டை கிழிஞ்சு இந்த பக்கம் பாரதி பிடிச்சி எடுப்போம், அந்த பக்கம் சவுக்காளுமா அடித்து நொறுக்கி பெரம்புடையும். அப்போ 8 உதவிப்பார் உதச்சுன்னா போய் சோஃபா விழுகணும். இன்றைக்கி இருக்கிற சிவகுமார் அன்னைக்கு ஒரு சின்ன பையனாக இருந்துக்கிட்டு ஒரு வேலைக்காரனாக இருந்துக்கிட்டு அந்த காட்சியில் அடி வாங்குகிற காட்சியில் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த உணர்ச்சியில் நம்முடைய சிவாஜி அவர்களும் அடித்து அந்த காட்சியாக இருப்பாங்க. பிடிச்ச பிறகு போய் வேற சொல்றீங்க. அவனை தொட்டடிக்கிறது உங்களுக்கு தான் கேவலம். பேசாம போலீஸுக்கு டெலிபோன் பண்ணுங்க. நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க என்னை ஏமாத்திட்டானே. உயர்ந்த மனிதன் என்றென்றுக்குமே ஒரு உயர்ந்த படம் தான் அது. அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சது, அதில் நடித்த அத்தனை பேருக்கும் ஒரு பெருமையாக இருந்தது, பாராட்டுகளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. கிருஷ்ணன் பஞ்சு சாரினுடைய டைரக்ஷனில் அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு உயர்ந்த படம். In 1968, the Government of India introduced for the first time an award for the best female playback singer. And this was grabbed by P. Sushila for that immortal song, Paal Polave. வாழ்ந்து காட்டுறேன்னு டைட்டில் வைக்கணும். நான் புரியாமல் பார்த்தேன், ஏன்னா திடீர்னு சார் அழகான டைட்டில் சொல்கிறாங்களேன்னு அர்த்தத்தோடு பார்த்தேன். ஆனால் அதுக்கான அர்த்தம் வேறு மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க. மகேந்திரன், இதுக்கு கதைக்கும் பொருத்தமாக இருக்குது, உங்களுக்கும் பொருத்தமாக இருக்குது, எனக்கு எப்படி சார் அது? 1 வருஷம் தங்கப்பதக்கம் மாதிரி பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் சிவாஜி உட்பட வேறு யாருமே இண்டஸ்ட்ரியில் உங்களை தேடி வரல.
அவங்க முன்னால் நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டைரக்டர் வந்து ரைட்டரை ரைட்டருக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ரைட்டருக்கு கொடுக்குற மரியாதையை பற்றி ஒரு முக்கியத்துவத்தை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தனால தான் இவ்வளோ காலமாக அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய இடத்துல நிற்கிறாங்க. உயரங்கள் நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். சார் டிஃப்ரெண்ட் திங். அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மரியாதையாக, பெரிய ஒரு அவார்டான்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் அவங்க வச்சு எனக்காக வச்ச டைட்டில். மனைவியோட பெருமை என்னங்கிறது நான் பரிபூர்ணமா உணர்ந்துட்டேன். இது நீங்க கொடுக்கிற வாக்கு மூலமா இல்ல கோவலம் பேசின வச்சனமா? இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். ஏ மாதவிக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபமா? கொஞ்சம் தள்ளுங்க. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் வந்திருக்கேன். நல்ல வேலை, எங்கிட்ட இருந்து செலம்பு வாங்கிட்டு போக வரலையே. என் மனைவிக்கு என்ன அர்ப்பணிக்க வந்திருக்கு. மனைவி ஞாபகம் எப்படி வந்தது? ஆசனாய்க்கு உடம்பு சரியில்லையா இல்ல ஊர்ல இல்லையா? அந்த கரையெல்லாம் நான் போக்கிட்டேன். செகண்ட் ஃபில்ம் என்னுடைய கதை. கிருஷ்ணமணி சார் 2 பேரும் ஓகே பண்ணாங்க. படத்துக்கு பேர் என்ன வச்சாங்க தெரியுங்களா? வாழ்வு என் பக்கம். அது பஞ்சு சார் தான் வச்சு. இந்த கதைக்கு வாழ்வு என் பக்கம் வை. வாழ்ந்து காட்டுறேன், ஜெயிச்சு காமிச்சிட்டேன், வாழ்ந்து காமிச்சிட்டேன். இப்போ வாழ்வு என் பக்கம் அப்படின்னு வை. மகேந்திரன் சார் வந்து கதை சொல்கிறார். அவர் ஸோ லக்கி டு ஒர்க் வித் மிஸ்டர் மகேந்திரன். கதையை வந்து அழகாக, அது ஒரு பொறுமையாக சொல்லுவார். அவர் ஒரு தாய் கதை சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே சார்னு. இவர்கிட்ட கதையை கேட்டு இப்படி திரும்புகிறேன். அங்கேருந்து ஒரு சத்தம், புரிஞ்சுதா, ஆரம்பிக்கலாமா? ஐயோ அந்த பக்கம் தகப்பன் கத்துறான் அப்படின்னு நினச்சிக்கிறது. அந்த வாழ்வு என் பக்கத்தில் வந்து டூயல் ரோல் இருக்குது. ஒரு கேரக்டர் வந்து பேசாது, ஊமையாக இருக்கிற ஒரு பெண்மணி. இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு தடாபடால்னு இருக்கிற ஒரு இது. டூயல் ரோல்னும் பொழுது இப்போ க்ரீன் மேட் இருக்க மாதிரி அப்போ மாஸ்க்னு ஒன்று இருக்கும். அந்த மாஸ்க் வந்து பர்ஃபெக்டாக அமையணும். இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர். இந்த டைலாக்ஸை வந்து ஒரு பிட்டு நம்ம மறந்தாலுமே ஃபிலிம் வேஸ்ட் ஆகும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற டென்ஷன் அப்போ எப்படி இருக்கும்னா, ஃபிலிம் வேஸ்டாச்சே அவங்க கர்ஸ் பண்ணிடுவாங்க. நேராக போய் பஞ்சு சார்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். என்ன பேபி, என்னம்மா அப்படின்னார். ரொம்ப வாத்சல்யமாக கையை நீட்டினார். டவக்குன்னு பிடிச்சிட்டேன். பயமாக இருக்கு எனக்கு அங்கிள் அப்படின்னு. என்ன நீ பார்த்து பயங்கிற? இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? இவ்வளோ டைலாக் இருக்குது. கிட்டத்தட்ட 300 அடி வரும். அப்போல்லாம் 500 அடி வந்து அந்த ஃபில்ம் அந்த இதில் மிச்சல் கேமராவில் ஓடும். 300 அடி வரும். மிஸ் பண்ணனா கூட கட் பண்ணால் மறுபடியும் நீங்கள் வந்து இன்னொரு ரோல் போட்டால் தானே எடுக்க முடியும். நீங்கள் ஒரே ஷாட்டில் பேச சொல்கிறீங்களே அப்படின்னாரு. நான் ட்ரை பண்ணுறேன்னு. ப்ராம்ப்டிங் பண்ண முடியாதே கண்ணா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அன்பாக ஆசையாக ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து ப்ராம்ப்டிங் பண்ண முடியாதே கண்ணா, நீ பண்ண முடியும், உன்னால் முடியும் ரஜா, நீ போ அப்படின்ன உடனே அவர் ஒரு வேளை நீ போ உன்னால் முடியும்னு மிரட்டி இருந்தாருன்னா நான் வந்து இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்னு இருக்கலாம். அவர் அவ்வளோ அன்பாக தட்டி கொடுத்து அனுப்பிச்ச உடனே என் அறியாமல் எங்கேருந்தோ ஒரு உத்வேகம். மொத்த டைலாகுன்னு சொல்லி மாஸ்க்குக்கும் ரெடியாகி. இன்னொன்று என்ன தெரியுங்களா உங்களுக்கு, மாஸ் ஷாட் எடுக்கும் பொழுது ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் 2 கேரக்டர்ஸ் பண்ணும்பொழுது இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க முடியாது. பிகாஸ் இந்த சைடில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அப்படியே ஒரு சின்ன காற்றடிச்சா கூட அந்த இதெல்லாம் அசங்கிடும். இவங்கள வச்சு எடுக்கும் பொழுது கண்டினியூட்டி போயிடும். குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் ஒரே ஒரு வித்தை சொல்லி கொடுத்தாரு. உனக்கு இங்கேருந்து நீ மேக்கப் ரூம் போயிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னா பின்னாடி ஒரு ஷேடு கட்டி கொடுக்க சொல்கிறேன் நான். அந்த இடத்துலையே யாரும் வரமாட்டாங்க, மேலேயும் யாரும் பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு மாற்றிட்டு வந்துடுறேன்னாரு. தட் இஸ் ரியல் குட் ஐடியா, நத்திங் ராங் இன் தட். வித்தின் 3 minutes சொல்லலாம். இதுவே நான் போயிட்டு வந்திருந்தேன்னா 10 minutes ஆயிருக்கும். டைம் சேவிங் ஃபேக்டர் அன்றைக்கி அவர்கிட்ட மறுபடியும் கற்றுக்கிட்டேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைம் சேவிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்கிறத பஞ்சு சார் எனக்கு ஆழமாக பதிய வச்சுட்டார். என்ன எல்லாரும் திகச்சு போய் பார்க்குறீங்க? இவ்வளவு என்ன மாதிரி இருக்காளேன்னா உண்மையிலேயே இந்த வீட்டு சரஸ்வதி இவதான். இவ படிச்சது என்ன இல்லை, இந்த வீட்டோட அறியாமைதான். பெண்ணா பிறந்த எல்லாருக்கும் ஒரே மொழிக்க முடியும், அதுதான் அவ இதயம் பேசுற மொழி. தன் குடும்ப நன்மைக்காக அவ என்ன நினைக்கிறாங்கிற உண்மை இருக்கே, அதுதாம்மா ஒரு பெண் பேசக்கூடிய மொழி. இத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இவ்வளவு நாளா நான் சரஸ்வதியா இந்த வீட்டுல நாடகம் ஆடினேன். In 1980, krishanapanju directed the K.R. Vijaya Srikanth starrer Mangala Nayaki. This sadly became their last film. They worked with greats to produce
films which were not just pioneering, revolutionary in content, and all of them had a great message to society. They didn't just take an ordinary social film of a dad, a mom, a son-in-law, daughter-in-law, aunt, uncle. That story was not just that. Even if that was the story, inside it, there was this little kernel of great social impact, something which helped society overcome its ills. They were revolutionary in thought. They were truly socially responsible filmmakers. கிருஷ்ணன் பஞ்சு படங்கள் பண்ணும்போது அவர் முக்கியமாக கவனிக்கிறது அதில் வன்முறை இருக்கக்கூடாது, ஆபாசங்கள் இருக்கக்கூடாது, வயலன்ஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரி டீச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவார். எங்கேயாவது ஒரு டயலாக் தவறுதலாக அவர் அறியாமல் எழுத்தாளர் எழுதியிருந்தால் கூட, கதை வசனகர்த்தா எழுதியிருந்தால் கூட அதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவார். இந்த டயலாக் வேண்டாம், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவரே மாற்றிடுவார். கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்ற பேர் வந்தாலே அது ஒரு நல்ல கதை அம்சம், ஒரு குடும்ப பாங்கான கதை, ஒரு குடும்ப ஒற்றுமையை காமிக்கிற கதை என்று தான் இருக்கும். அவங்க பேரிலேயே அந்த கதை ஒற்றுமையை தான் காமிப்பாங்க. அதே மாதிரி அந்த கிருஷ்ணனும் பஞ்சுவும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய கதையிலையும் எல்லாம் ஒற்றுமை, எல்லாம் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணன் பஞ்சு சார் கான்ட்ரிபியூஷன் சொன்னீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு என்னென்னா ஒரு ஒரு நீங்கள் சாப்டர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவை அதில் ஒரு பெரிய ஹியூஜ் சாப்டர் கிருஷ்ணன் பஞ்சு சார். Krishnan Panju introduced many people to Tamil films. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், குலதெய்வம் ராஜகோபால், என் ராஜம், மூகா முத்து, ஸ்ரீரஞ்சனி, மைனாவதி, and that famous Malayalam actress Sharada. She was introduced into Tamil industry by Krishnan Panju. The film industry always felt it a big risk to use a comedian as the male lead in any film. This myth was broken by Krishnan Panju not once, 4 times. And each time they introduced a comedian as a hero, that film became a resounding success. In their career, Krishnan Panju mentored several talents like A. Bhim Singh, S.P. Muthuraman, Thirumalai Mahalingam, Pattu, Vittal, all of whom went on to achieve greatness as technicians and directors in their life. பின்னாளில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த பீம் சிங் கிருஷ்ணன் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். லேபில் பஞ்சு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, என்னுடைய ஃபாதருடைய சிஸ்டர் சோனாத்தே அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எங்கள் அப்பாவுக்கு 2 பிரதர்ஸ், 2 சித்தப்பா. அவங்கள பெரியவர் திருமலை, சின்னவர் பட்டுன்னா பட்டாபிராமன், பட்டுன்னு கூடுவாங்க. அவங்க 2 பேருமே கிருஷ்ணன் பந்து கிட்ட தான் அசிஸ்டண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணாங்க. Out of the 56 films the duo directed, Hindi film Bhabi ran for over 50 weeks. 3 films celebrated Silver Jubilee. 21 films celebrated 100 days. And many films ran for 50 days. In a career spanning 40 years, the duo's hit ratio far exceeded their contemporaries. Krishnan Panju directed 41 films in Tamil, 11 films in Hindi, 3 films in Telugu, and 1 film in Kannada, and set the trend for South filmmakers to make films in Hindi and other languages. Krishnan Panju won the national award 5 times for their films Deivapiravi, Kuladevam, Annai, Kulandeyum Devamum, and Sarvar Sundaram. Tamil Nadu government honored Krishnan Panju with Kalai Mamani and Arinyaranna awards. In 1989, on the occasion of 75 years, 75 luminaries of Indian cinema were presented an award by President R. Venkatraman. Krishnan was one among the recipients. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலே திரைப்படத்துறையில் ஒரு டைரக்டர் நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
அவங்க 2 பேர் ஏன் இருந்தாங்கன்னா டயர்லெஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது சலிப்பே அடையாமல் வேலை செய்வாங்க அப்படி பீப்புள். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது அடுத்த பாயிண்ட்டு. ஆனால் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து உட்காந்து படம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு மறுநாள் விமர்சனம் பண்ணுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த படம் வந்தாலும் எந்த ஸ்டைலில் வந்தாலும் அதை பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தன்னை அப்பப்போ மாற்றிடுவாங்க. அதனால தான் அவங்க 40 வருஷமாக தாக்கு பிடிக்க முடிஞ்சது. Nothing works individually. Everything is a collective product, a teamwork. This concept of team was alien to Tamil cinema because it was studio driven. It was Krishanapanju who first got a team of technicians together. Cinematographer, music director, editor, you name it. Every department, they had their own people, even actors. And this team worked together as a family to achieve its goal. They were therefore united in purpose. This influence of Krishanapanju rubbed off on many people and they started forming teams. His own disciples, Bhim Singh and then S.P. Muthuraman, each of them did several films, dozens of films with the same team. And this trend caught on to Tamil cinema that later directors like Sridhar, Balachandar, Bharati Raja, all of them brought this team concept. They had their team, the director's team. So this idea of a director getting his team together was introduced to Tamil cinema by that pioneering duo, Krishanapanju. We have got about 14 languages and I have made film in 9 languages. Nearly I have made about 85 to 100 films. I make about family, countries and also about government principles and what are the important events in India has happened. Now, for example, would you go and cover by film something for a newscast, like when... Sure, we go politically also. For example, I have adopted Smith Goes to Washington of those days, Frank Capra's, and Deed Goes to Town. Like this political films also we make. We make family themes. Do you do any mysteries? Yeah. Adventure? Yeah. We make pictures like James Bond. Recently also, last week, one latest hero made a James Bond type of picture, which is a super hit, runaway hit. Overnight he became a hero. எங்கள் ஃபாதர் மதருக்கு நாங்கள் 10 பசங்க, அதில் 5 பெண் 5 பாய்ஸ். அதில் ஆக்சுவலாக ஒரு பெண் குழந்தை கொஞ்ச நாள்லேயே இறந்து போச்சு. என்னுடைய சின்னம்மா பேர் வந்து தனலக்ஷ்மி, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பையன்தான் சுபாஷ், ரொம்ப நிறைய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி என்னுடைய பிரதர்ஸில் மனோகர் தான் வந்து ஃபிலிம் லைனுக்கு வரணும்னு இது பண்ணி ஃபிலிம் லைனுக்கு அவன் வந்திருக்கான். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்கள வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க இறந்து போய் எவ்வளோ வருஷம் ஆனால் கூட ஸ்டில் வி மிஸ் தம். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜென்மம் இருந்ததுன்னா அதே அப்பா அம்மாவுக்கு நாங்கள்லாம் பசங்களை பிறந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கணுன்றது நான் அவருடைய இஷ்ட தெய்வம் பழனி முருகனை வேண்டி நான் கேட்டுக்கிறேன். My father never encouraged us to come to the shooting spots. The reason he stated is that he came to the film industry because he was interested in it. However, he didn't want any one of us to be a part of this film industry for the simple reason that as long as the name and the fame is there, the money is there. Once you give a few flops, people will start ignoring you and will not bother about you. It is not a stable job. So he advised us to study well and achieve something in life. He assured us that he will give all the help for our studies and made sure that we got it. Hence we are 3 brothers and 1 sister and none of us came into this field. Though Krishnan uncle and my father were busy in films, they had made a promotional film, Ungal Nanban, for the police department and Anbalipu for the state government on small savings to support these causes. They had also directed several documentaries, promotional films and ad films. அவங்ககிட்ட இன்னொரு சிஸ்டம் நான் பார்த்தேன். சீனை வந்து படிக்க சொல்லிவிட்டு இவங்க ஸ்டாப் வாட்ச் வச்சுப்பாங்க. அந்த ஸ்டாப் வாட்சில் கரெக்டாக ஆன் பண்ணிவிட்டு சீனை
மூணு பேர் இருப்பாங்க, 3 கேரக்டர்ஸ் 4 கேரக்டர்ஸை மாற்றி மாற்றி டைலாக்ஸ் அவங்க பேசுகிறோன்னே அனுப்பாங்க. இந்த சீன் இவ்வளோ நேரம் வருதுன்னு. அமேசிங். ஃபில்மே வேஸ்ட் ஆகாது. ஸ்டாப் வாட்ச் வச்சு பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்தந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ டயலாக் வருது, இது இவ்வளோ நேரம் பேசுது, இது கொஞ்சம் குறைக்கலாம், இதை கொஞ்சம் குறைக்கலாம், இது போக இவங்களோட மூவிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அந்த ஆக்டிவிட்டிக்கு இவ்வளோ போகும், அந்த சீன் வந்து இது 2 நிமிஷம் வரும் இந்த சீன், இதை நீங்கள் வந்து 50 நிமிஷமாக குறுக்கணும்னா எங்கே கட் பண்ணலாம், மறுபடியும் வா. அந்த ப்ரையர் டு சினிமா ஷூட்டிங் பண்ணுற ஒர்க் இருக்குது பாருங்கள், ஹோம் ஒர்க்குன்னு சொல்கிறது, அதிகமாக பண்ணக்கூடிய அந்த காலத்து டைரக்டர்ஸில் இவங்களும் தலையாய இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவங்கக்கிட்ட இருந்து நான் கேட்ட விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா, தட் இஸ் ஸ்டோரி டிஸ்கஷன், இதுதான் நம்ம படம், இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக இவங்க 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான். கிருஷ்ணன் பஞ்சு சார் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சார் என்ன பண்ணுவார்னா, வெளியே இருப்பார், he will not be inside. எக்ஸிக்யூஷன் பூராவுமே பஞ்சு சார் பண்ணுவார். பஞ்சு சார் பண்ணி முடித்த உடனே அந்த சீனை கிருஷ்ணன் சார் போட்டு காட்டுவார். ரஷஸ் வந்து கிருஷ்ணன் சார் பார்ப்பார். பார்த்தாருன்னா இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் தேவைப்படல, உனக்கு இது ஒரு தேவைப்படும் இல்லையா அப்படின்னாரு. அப்படியா, சரி பண்ணிடலாம். அதாவது என்னன்னா, அந்த டிஸ்கஸ் என்ன பண்ணுமோ, எந்த கதையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோமோ, அதை வந்து எப்படி வசனகாரத்தை எழுதி கொடுத்தாரோ, அன்னைக்கு வந்து வசனன்றது வந்து அவங்க படங்களில் பூராவுமே வந்து கதை வசனம் வந்து வெளியே இருந்து வரும். ஸோ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான். ஈவன் சாங் சுச்சுவேஷன் கூட கண்ணதாசன் சார் உட்கார வைப்பாங்க, வாலி சார் உட்கார வைப்பாங்க, அவங்களோடையே கதை பேசுவாங்க. இப்போ நாங்கள்லாம் சாங் பண்ணிவிட்டு சாங் லிரிக் ரைட்டரை கூப்பிட்டு லிரிக் இதுதான் எங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி கதையிலே லிரிக் ரைட்டர் உட்கார்ந்ததான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யார் என்னென்ன பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி நம்ம ஸ்டோரி போர்டு மாதிரி அவங்க பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஸ்டோரி போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் டீமை வச்சு, திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஆனால் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு அன்னைக்கே அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இதை நான் செய்கிறேன், இதை நீ செய்கிற, இதை நாம் பார்க்குறோம், இது நம்ம படம். இந்த கொள்கை தான் அவங்கள கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வச்சுச்சு. கிருஷ்ணன் சார் வந்து அசையா சொத்து, பஞ்சு சார் வந்து அசையும் சொத்து. கிருஷ்ணன் சார்கிட்ட வந்து அந்த அமைதியாக அவர் நிதானமாக சிரிச்சுக்கிட்டு ஏதாவது பஞ்சு அப்படின்னு கூப்பிடுவார், வருவார், இது இப்படி மாற்ற சொல்லு, ஈஸி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நிதானமாக சொல்லுவார் அவர். இவர் இங்கே நின்றுக்கிட்டு எல்லாம் சைட்டில் நின்று எல்லா வேலையும் பண்ணுவார் பஞ்சு சார். இவங்க 2 பேர்கிட்டையும் இந்த கோஆர்டினேஷனை வந்து வெரி ரேர். ரெட்டையர்கள் டைரக்ட் பண்ணும்போது இந்த கோஆர்டினேஷன் வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாது. 1984 ஒரு ஃபோன் வந்தது, பஞ்சு சார் ஆஸ்பத்திரியில் இருக்கார் அப்படின்னு. நான் உள்ளே போனோன்னே என்னை பார்த்தாரு, அப்படியே லேசாக பார்த்தோன்னே, வாடா வா, எல்லோரும் எங்களை கை விட்டிங்களேன்னாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் எங்களை கை விட்டிங்கள, ஏன் எப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா, டேய் நாளைக்கே ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் சார்னு சொல்லு, எழுந்து வரேன்டான்னு சொன்னார். கலைஞர்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, உயிர் போகிற வரைக்கும் அந்த தாகம் மட்டும் குறையாதுங்கிறது அன்றைக்கி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 10 மணிக்கு உலகத்தை விட்டு இவர் போயிட்டார். On the 6th of April 1984, Panju passed away after a brief illness. Krishnan never worked in any film after that. கிருஷ்ணன் மதுரம் என்ற ஜோடியை பார்த்துத்தான் கிருஷ்ணன் பஞ்சு என்ற ஜோடி ஏற்பட்டது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Though he did get a few offers, he preferred to spend his time reminiscing on the films and the good times he had with his partner, Panju. This remained for about close to 15 years, till on the 15th of July 1999, Krishnan too passed away, thus ending the glorious duo's tremendous era. மரணம் மட்டும்தான் அவங்கள பிரிக்க முடிஞ்சதை தவிர எதுவுமே எந்த ஈகோவும் பணமும் எதுவும் அவங்கள வந்து பிரிக்கவே இல்லை. ஏன்னா புகழை பற்றி 2 பேருமே அவரை பற்றி பேசுகிறாங்களா என்னை பற்றி பேசுகிறாங்கன்றது கவலைப்பட்டதே கிடையாது. 2 பேரும் வந்து கத்திரிக்கோளில் இருக்கிற 2 கத்திரி மாதிரி. அவங்களுக்கு நடுவில் போகணுன்னா போகிறவன் தான் விட்டு போடுவானே தவிர அவங்கள பிரிக்கவே முடியாது. அவங்க சேருவாங்க, அவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சுப்பாங்க, மறுபடியும் ஒருத்தரை வெட்டுறதுக்காக சேருவாங்க. அப்படி தான் அவங்க இருந்தாங்க. நிறையா டேரக்டர்களை சந்திச்சிருக்கு, ஆனால் கிருஷ்ணன் மனிதர்களை பார்த்தது இல்லையா. When somebody asked, how did you manage to stay together for 50 years? Krishnan had a unique answer. He said, it's not as if life did not give us troubles. All of us did face problems. When I had my problems,
Panju lifted me on his shoulders and ran. When he had his problems, I lifted him on my shoulders and I ran. This is how we ran the 50 years and 50 plus films. Can you think of somebody who is so egoless, so professionally focused, willing to swallow individual pride and glory for the sake of achieving that greatness? I can't think of any other example. This one aspect of how they stuck together is enough to prove to us what great human beings they were, what a great example they are for future generations.